போகையில் 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் திரும்பி வந்தது எத்தனை பேர்? ஒருவன் மாத்திரம். விசுவாசம் இருக்கிறது என்பதனால் நன்றி இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. 10 பேருக்கு விசுவாசம் இருந்ததுங்க. சுகம் வரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனா நன்றி ஒரு ஆளுக்கு தான் இருந்தது. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 to 18 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 17வது அதிகாரம் 11. லூக்கா 17வது அதிகாரம். அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி 19வது வசனம், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் இயேசுவை சந்தித்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமை உடையவராக வந்தவர் என்பதை பல கோணங்களில் சுவிசேஷங்களில் நாம் பார்க்கும் பொழுது அவரை அற்புதராக, அதிசயம் செய்தவராக, அநேகரை குணமாக்கினவராக, செத்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை நிறைந்தவராக உலகம் பார்த்தது. இந்த சம்பவத்திலே ஒரு முக்கிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்றால் இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையாகிய இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாக தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும் என்பதற்கு இது ஒரு சாட்சியான சரித்திரம். 10 குஷ்டரோகிகள் கடந்து வந்து இயேசுவை பார்த்த உடனே அவரை பார்த்து சத்தமிட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த காலத்திலேயே நாம் அறிந்த ஒரு சரித்திரத்தின் கிரியை என்ன என்றால், குஷ்டரோகிகள் பட்டணங்களில் வாசமாயிருக்க அனுமதிக்கப்படவில்லை. காரணம், அது ஒரு தீட்டுள்ள வியாதி, பரவுகிற ஒரு வியாதியாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாய் இருந்தபடினால் எந்த குஷ்டரோகியும் நகரங்களில் வாசமாயிருக்க அனுமதிக்கப்படவில்லை. பட்டணத்து வாசல்களில் புறம்பே அவர்கள் ஜீவித்தார்கள். ஏனென்றால் அவர்களை பார்த்தவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது தீட்டு தீட்டு என்று அலறிக்கொண்டு ஓடிவிடுவார்கள். இவர்களும் பட்டணத்திற்குள் ஒருவேளை எந்த காரியத்து நிமித்தம், முகாந்தரத்து நிமித்தம் வர வேண்டும் என்றால் தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு சொல்லிக் கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். தீண்டத்தகாதவர்கள். இவர்களை ஒருவரும் நெருங்கினதும் இல்லை, தொட்டதும் இல்லை. ஏனென்றால் தீர்ப்பு குஷ்டரோகி என்ற தீர்ப்பு. தேவ பிள்ளையே, லேவியராகமம் 13, 14 அதிகாரங்களில் நீங்கள் வீட்டிலே சென்று வாசிப்பீர்கள் என்றால், லேவியராகமம் 13லும் 2, 3 வசனங்களை தாண்டியும் வருகிறது. 14 2 32 வசனங்கள் வரை வாசித்தால் தெரிய வரும் எப்படி குஷ்டரோகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. தோளிலே வருகிற இந்த சருமத்தின் வியாதியை ஒரு ஆசாரியன் தான் கண்டு அது தீட்டுள்ள வியாதியா தீட்டல்லாததா என்பதை தீர்மானிக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட சருமத்தின் பிரச்சனையை பெற்றவர்கள் எவருமே முதலாவது ஆசாரியர்களுக்கு தங்களை போய் காட்டுவார்கள். ஆசாரியர்கள் இவர்களை பரிசோதிப்பார்கள். 7 நாள் விலக்கி வைத்துவிட்டு பின்பு 7ஆம் நாளிலும் பரிசோதனை செய்த பிறகு அது தொடரும் என்றால் அதற்குரிய அறிகுறிகள், அடையாளங்களை நீங்கள் வேதத்தில் வீட்டிலே சென்று தியானிக்கலாம். ஒரு ஆசாரியன் கடைசியாக விலக்கி வைக்கப்பட்ட நாட்கள் முடிந்தும் அந்த வியாதி விலகவில்லை என்றால் குஷ்டரோகம் என்று தீர்ப்பார். இந்த நிலைமை வந்த பிறகு ஒரு மனுஷனும் மனுஷியும்
நகரத்திற்குள்ளோ பட்டணங்களுக்குள்ளோ வீடுகளுக்குள்ளோ வசிக்க முடியாது. பட்டணத்திற்கு புறம்பாக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் 10 குஷ்டரோகிகளின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, விலக்கி வைக்கப்பட்ட வாழ்க்கை, தீண்டத்தகாத வாழ்க்கை, ஒருவராலும் தொடப்படாத வாழ்க்கை, ஒருவரிடத்திலும் நெருங்க முடியாத வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், சரீரத்தின் பிரச்சனையை பார்க்கிலும் ஒரு வியாதியின் பிரச்சனை என்ன என்றால் மனநிலைமையிலே வருகிற பிரச்சனை. வியாதியஸ்தர்களை பாருங்கள், சரீரம் பாதிக்கப்பட்டது ஒரு வியாதியினால் வந்த துன்பம் என்றால் மனநிலைமையில் அவர்கள் கடந்து போற துன்பத்தை அவர்கள் மாத்திரமே அறிய முடியும். அதிலும் இப்படிப்பட்ட வியாதிகள் பெரும்பாடு, குஷ்டரோகம் என்றாலே அந்த நாட்களிலே கடந்து போனவர்கள் அடைந்த நிந்தனை கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த நாட்களில் ஆகிலும் குஷ்டரோகிகள் பிச்சைக்காரர்களாக நாம் தொடும் தூரத்தில் இருக்கிறார்கள், நமக்கு மத்தியிலும் ஜீவிக்கிறார்கள். நாம் அவர்களை விலக்கி வைக்கவில்லை. ஆனால் அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் என்றால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், தீட்டாய் கருதப்பட்டவர்கள். தேவ பிள்ளையை யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையில் இந்த குஷ்டரோகிகள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள். என்ன கேள்விப்பட்டிருந்தார்கள்? இவர்களிடத்தில் வந்த விசுவாசம் என்ன என்றால், இவரிடத்தில் போனால் எப்படிப்பட்ட வியாதியும் சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்கினார் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். குஷ்டரோகியை தொட்டவர் இயேசு. சமுதாயமே தொட விரும்பாதிருந்த சூழ்நிலையில், சொந்த குடும்பம் கூட அருவருத்த சூழ்நிலையில், ஒருவேளை அந்த குஷ்டரோகி தன்னையே தான் அருவருத்திருப்பான், மற்றவர்கள் தன்னை தொடவும் அருவருத்திருப்பான். வியாதி ஒரு மனுஷனை குறுக பண்ணுகிறது. இப்படிப்பட்ட வியாதிகள் ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்துகிறது. நான் சொல்வதை கவனிங்கள். வியாதிகள் குறுக பண்ணும் சரீரத்தை, மனநிலைமையிலும் குறுக பண்ணுகிற வியாதி என்றால் இப்படிப்பட்ட வியாதி என்னென்றால் இது சிறுமைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. சிறுமை சரீர நிலைமையிலும் குறுகினார்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? எந்த ஒரு வியாதி வந்தாலும் சரீரம் குறுகும், ஆனால் குஷ்டரோகம் நிச்சயமாகவே குறுக பண்ணும். உங்களுக்கே தெரியும், வியாதி, இந்த வியாதி வரும் பொழுது சரீரம் குறுகும், விரல்கள் உருகும். அதுதான் அர்த்தம். உருவழிகிறார்கள். இந்த நிலைமையிலே அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். இவர்கள் குஷ்டரோகியை தொட்டவரை கேள்விப்பட்டார்கள். தொட்டவரை மாத்திரமல்ல, தொட்டு சுத்தமாக்கினவரை கேள்விப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்குள் பயங்கர விசுவாசம். கவனிங்கள், அந்த நாட்களிலே ஒரு காலம் தீர்க்கப்பட முடியாத வியாதி, மருத்துவ ரீதியிலே மருத்துவத்தினாலே ஒரு நாளும் சரி செய்யப்பட முடியாத ஒரு வியாதி இது. வந்தால் சாவு வரை குஷ்டரோகத்தில் தான் இருந்து சாக வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு ராஜாவின் சரித்திரமும் உண்டு. அவர் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தார். ராஜாக்களாலே தங்களை உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. எவ்வளவு பணம் இருந்தாலும் தப்ப முடியாது. கவனித்து கேளுங்கள். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியாக விளங்கும். எத்தனை பணம் இருந்தும் நம்ம யாரும் தப்ப வைக்க முடியவில்லை. வியாதியில் மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களில் இருந்து, மன போராட்டங்களில் இருந்து, மன வியாதியிலிருந்து ஒருவரும் நம்மை தப்ப வைக்க முடியவில்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? குஷ்டரோகத்தில் ஒருவேளை இல்லை, ஆனால் நம்முடைய ஆத்துமா குஷ்டரோகத்தில் இருந்தது. பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். தேவ பிள்ளையை நம்மை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லாதிருந்தார்கள். உண்மையில் நாமும் யாரையும் நேசிக்க முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி நேசித்தவராக வந்தவர் மாத்திரமல்ல, நம்மை தொட்டு சுத்தமாக்கினார். ஒரு பணமும் செய்ய முடியவில்லை, ஒரு மனுஷனும் செய்ய முடியவில்லை. இந்த குஷ்டரோகிகள் கேள்விப்பட்ட இயேசு மனதுருக்கத்தின் இயேசு, தொடுகிறவர், தொட்டு பாவ நிவர்த்தி செய்கிறவர் மாத்திரமல்ல, குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட 10 பேர் தூரத்திலே நின்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், ஏனென்றால் இந்த வியாதி உள்ளவர்கள் தூரத்திலே நின்று தீட்டு தீட்டு என்று அலற வேண்டும். ஆனால் இயேசுவின் இடத்தில் அவர்கள் அலறவில்லை, சத்தமிட்டார்கள். என்ன சத்தம் தெரியுமா? தீட்டு தீட்டு என்றல்ல, இயேசு ஐயரே எங்களை சொல்லுங்கள், எங்களுக்கு
இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், ஒரு மனுஷன் தன்னுடைய விரக்தியின் வியாதியின் உச்ச கட்டத்திலே சத்தமிடும் பொழுது இறங்கும் என்று தான் சத்தமிடுகிறார். இது பெரிய ஜெபம் அல்ல, இது ஒரு சத்தம். ஹல்லேலூயா. அநேக முறை நாம் ஜெபிக்க தெரியவில்லை என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தன்னால் தெரிய வரும், தன்னால் ஜெபம் வரும். எப்படி வரும்? ஆண்டவரே எனக்கு இறங்கும். இதுதாங்க ஜெபம். எனக்கு ஜெபம் வரவில்லை, என் வாயில் சத்தம் வரவில்லை என்றால் பிரச்சனை வந்தால் வரும். எத்தனை பேருக்கு புரிந்தது? வியாதி வந்தால் வரும், இறங்கும், ஜெபம் வரும். இவர்களுக்கு யார் ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தா? பிரச்சனை சொல்லிக் கொடுத்தது, போராட்டம் சொல்லிக் கொடுத்தது, சமுதாயம் சொல்லிக் கொடுத்தது, சந்தித்த நெருக்கடிகள் சொல்லிக் கொடுத்தது சத்தமிடு என்று. ஹல்லேலூயா. தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டார்கள், தீட்டாகவே இருந்தார்கள். ஆனால் இயேசு ஐயரிடத்தில் ஒரு நாள் சத்தமிட்டார்கள், சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? மனுஷனை பார்த்து சத்தமிட்டால் நம்முடைய பிரச்சனை கூடத்தான் செய்கிறது. எத்தனை எத்தனை அதிகமாய் சத்தமிட்டார்களோ அத்தனை அதிகமாய் லேபிள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் குஷ்டரோகிதா என்பதற்கு அடையாளம் நான் சொல்லுகிற காரியம். எத்தனை அதிகமாய் மனுஷர்களை பார்த்தார்களோ அத்தனை அதிகமாய் அவருடைய பிரச்சனை உறுதியானது. எவ்வளவுக்கு அவ்வளவு மக்களை சந்தித்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனை பூதாகரமானது. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பார்த்து சத்தமிட்டார்கள், இயேசு ஐயரே. ஓ, எத்தனை பேர் ஐயரே என்று அழைத்தவர்கள் உண்டு? ஐயரம்மா, ஐயர், நல்ல வார்த்தைகள் தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் வேதத்தின் வார்த்தைகள். எனக்கு ஆச்சரியம் என்னென்றால் சில நேரம் சிலரை விதமாய் ஒவ்வொரு விதமாய் அழைக்கும் பொழுது ஒவ்வொரு விதமாய் பிரியப்படுவார்கள். மாற்றி அழைத்து விட்டால் கோபப்படுவார்கள். சிலரை ஆண்டி என்று அழைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் பொழுது அக்கா என்று அழை என்று சொல்வார்கள். பாட்டியாக வேண்டிய வயது, ஆனாலும் அக்கா என்றால் இளமையாக இருப்பது போல் தோன்றுகிறது. இயேசுவை ஐயரே என்று அழைத்ததினால் ஆத்திரப்படவில்லை அவர். அவர் ஐயரையும் தாண்டினவர், ஐயர்களுக்கு மேலானவர். ஹல்லேலூயா. அவரை போதகரே என்றும் அழைத்தார்கள். அவர் ஒரு நாளும் கோபிக்கவில்லை. இயேசுவை ஆண்டவரே என்று அழைத்தவர்கள் சிலர், எல்லாரும் அழைக்கவில்லை. ஏனென்றால் எல்லாரும் அவரை ஆண்டவராக அறியவில்லை. ஆனால் ஐயரே என்று அழைத்தார்கள். ஏனென்றால் போதிக்கிறவர், அவர் சத்தியத்தை போதித்தவர் சத்தியமாக. அதனால் ஐயரே என்று அழைத்தார்கள். அவர் கோபிக்கவில்லை. ஆனால் இவர்கள் போதனைக்காக வரவில்லை, வேதனையை நீக்கும்படியாக வந்தார்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நிறைய நேரம் நாம் ஆண்டவரை தேடி வரும்பொழுது போதனைக்காக வருவதில்லை, வேதனை நீங்க வருகிறோம். அதனால் ஆண்டவர் கோபிக்கவில்லை. கவனிங்கள், சில நேரம் அவர் சத்தியத்தை தேடி வந்தவர்களுக்குத்தான் சுகத்தை கொடுத்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால் இல்லை. ஐயரே என்று அழைத்தார்கள், ஆனால் சத்தியத்திற்காக வரவில்லை, சுகத்திற்காக வந்தார்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நானும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள். சத்தியத்தை கேட்க நான் இயேசுவினிடத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசுவை முதலாவது நான் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவை நான் தேடி நெருங்கின பொழுது சத்தியத்திற்காக நெருங்கவில்லை, என் வாழ்க்கையின் வெற்றிக்காக நெருங்கினேன். வெற்றி பெற வேண்டும், அதுதான் குறிக்கோள். முன்னேற வேண்டும், பெரிய ஆளாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் பெரியவரிடத்தில் வந்தேனே ஒழிய போதனைக்காக வரவில்லை. ஆனால் பிடிக்க வேண்டிய இடத்தில் அவர் பிடித்தார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வரப்போகிறது. 10 பேர் நின்று சத்தமிட்டார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். அந்த இறங்கும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரை ஒருவரும் செய்ய முடியாததை செய்யக்கூடியவர் நீர் ஒருவர் தான். நீர் இறங்கினார், எதுவும் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த சத்தத்திற்கு அர்த்தம். இப்பொழுது ஜெபத்திற்கு அர்த்தம் தெரிகிறதா உங்களுக்கு? எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அப்படி என்றால் இதுவரைக்கும் ஒருவரும் தர முடியாததை நீர் ஒருவர் தான் தர முடியும். நீர் இறங்கினால் எதுவும் நடக்கும். அதுதான் அதன் அர்த்தம். சத்தமிட்டார்கள். கவனிங்கள், அவர்களை அவர் பார்த்து, என்ன அருமையான ஆண்டவர். அதிகம் பேச வேண்டாம், அவர் பேசுவதில் 1000 ஆழங்கள் உண்டு.
அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஏன் காண்பிக்க வேண்டும் ஆசாரிகளை? கவனிங்கள், ஏற்கனவே ஆசாரிகள் பார்த்து தீர்ப்பு செய்த விஷயம் இது, குஷ்டரோகம் என்று. எத்தனை பேர் கேட்டீர்கள் அந்த சத்தியத்தை? லேவியராகமத்தில் நாம் படிக்கிற காரியம், ஆசாரிகள் முடிவெடுத்த ஒன்று முடிவானது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை அது, ஞானம் அது, தீர்ப்பின் அளவு அது. ஒரு ஆசாரியின் முடிவு செய்தால் அது ஆண்டவரின் முடிவு. இது முடிவான காரியம். குஷ்டரோகம் தான், மாற்றமில்லை. சாவு வரை நீ இதில் தான் சாக வேண்டும், குஷ்டரோகியாகத்தான் மரிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் போய் காண்பிக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன பொழுது என்ன அர்த்தமாகிறது? இரண்டாம் விசை ஒரு குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு மனுஷி ஆசாரியின் இடத்திற்கு செல்வார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சுத்தமானதற்கு அறிகுறிகளை கண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆசாரியர் இரண்டாம் தீர்ப்பை சொல்ல வேண்டும். என்ன தீர்ப்பு? உன் குஷ்டரோகம் நீங்கி நீ சொஸ்தமானாய், இனி நீ குஷ்டரோகி அல்ல என்ற தீர்ப்பை ஒரு ஆசாரியன் சொல்லுவார். அதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இப்போது ஆசாரியன் இடத்திற்கு போய் உங்களை காண்பியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இது முதலாம் காண்பித்தல் அல்ல, இது இரண்டாம் விசை போய் காண்பிப்பது. இது எதற்காக காண்பிக்கப்படுவது? சொஸ்தத்தின் அறிகுறி. கவனிங்கள், அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான விசுவாசம்! எத்தனை பேர் கேட்டீர்கள்? நாகமான் சொன்னானே, ஒரு தீர்க்கதரிசி என்றார், என் மேல் வந்து கைகளை ஆட்டி சொஸ்தமாக்குவான் என்று அல்லவா நினைத்தேன். இவன் என்ன என்றால், ஒரு ஆற்றிலே போய் 7 தரம் மூழ்கு என்று சொல்லுகிறானே, என் ஊரில் இல்லாத ஆறா உங்க ஊரில் ஓடுது என்று கேட்டான். ஹல்லேலூயா. சில நேரம் நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அப்படிப்பட்ட தொடுதல்களை எதிர்பார்க்கிறோம் அல்லவா? என்னை தொட்டது போல் இருக்க வேண்டும், என் பக்கம் கடந்து போனது போல் இருக்க வேண்டும். சில நேரம் திட சாட்சியாக சில அடையாளங்களை நாம் எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் இவருடைய விசுவாசத்தின் காரியத்தை தான் ஆண்டவர் முன்வைக்கிறார். இவர்களுக்குள் இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால், அவர் சொன்னார் போதும். ஹல்லேலூயா. நான் ஐயரே என்றுதான் அழைக்கிறேன், ஆனால் நம்பிக்கையோடு அழைத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? இந்த ஐயர் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, சொஸ்தமாக்குகிறவர், சத்தியத்தை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். உண்மைதான், சில நேரம் சுகமாக்கி சத்தியத்தையும் அனுப்பினார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட மக்களை அவர் சந்திப்பது அப்படித்தான். வலியோடு, வேதனையோடு, நிந்தனையோடு, குனிவோடு, சிறுமையோடு வந்தவர்களை முதலில் நிமிர்த்தி வைத்துவிட்டு பின்பு சத்தியத்தை பேசினவர். திரளான கூட்டத்தை விதம் அப்படித்தான் இயேசு. கவனிங்கள், போகையில் சுத்தமானார்கள். எப்படிப்பட்டதான ஒரு அற்புதம்! அவர் தொடவில்லை, அவர் கிட்டே வரவில்லை, விசேஷித்த ஜெபம் செய்யவும் இல்லை. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள், அவ்வளவுதான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுத்தமானவர்கள் தான் இரண்டாம் விசை ஆசாரியனுடைய முகத்தையே பார்க்க முடியும், இல்லை என்றால் வழி இல்லை. போகையில் சுத்தமானார்கள். நன்றாய் கவனிங்கள், இதுதான் ஒரு அற்புதமான விசுவாசம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசித்தார்கள், வார்த்தையை பெற்றுக்கொண்டே சொஸ்தமானார்கள். ஆமென். இப்பொழுது கவனிங்கள் 15வது வசனம். அவர்களில் ஒருவன், அவர்களில் இன்னான் என்று தெரியவில்லை, பெயர் எழுதப்படவும் இல்லை. அவர்களில் ஒருவன், ஜாதி மட்டும்தான் அப்புறம் தெரிய வருகிறது. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, ஹல்லேலூயா, எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், திரும்பி வந்து. திரும்ப சொல்லுங்கள், திரும்பவும் சொல்லுங்கள். சிலர் சொல்லவே இல்லை, ஏனென்றால் நீங்கள் திரும்பி வருவதே இல்லை. அநேகர் பார்த்திருக்கிறேன், நேரம் எடுத்து பிரச்சனையை பேசுவார்கள். அதற்கு நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். பின்பு எத்தனை பேர் நின்றாலும் பரவாயில்லை, எத்தனை நெருக்கடியில் நின்றாலும் பரவாயில்லை, இவர்கள் பிரச்சனை இவர்களுக்குரியது சொல்லித்தான் ஆவார்கள். சொன்னார்களா? சொன்னார்கள். கர்த்தர் தொட்டாரா? தொட்டார். சுத்தமானார்களா? ஆனார்கள். திரும்பி வர காணோம். கேட்டால் சொல்லுகிறார்கள், எனக்கு சொல்ல பயமாய் இருந்தது.
பிரச்சனையை சொல்ல பயம் இல்லை. ஐயா தீட்டு 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 என்று அலறுவதற்கு பயமில்லை, கூச்சமில்லை, வெட்கமில்லை, கேட்பாக மானமில்லை. நம் வாழ்க்கை அப்படித்தான் ஐயா. அம்மா கவனியுங்கள், பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்த பொழுது வெட்கப்படவில்லை. நேரம் எடுத்து புலம்புவதற்கு நாம் வெட்கப்படவே இல்லை, யோசிக்கவும் இல்லை. எத்தனையாய் நேரம் எடுத்து ஜெபித்திருப்போம், அழுதிருப்போம், ஓடி சென்று ஜெப குறிப்புகளை சொல்லி இருப்போம், ஜெபிக்க வைத்திருப்போம். அதிலும் தலைமேல் கை வைக்கவில்லை என்றால் முடிந்தது. எனக்கு சரியாக ஜெபம் செய்யவில்லை என்று நினைப்பு வேறு இருந்தது. ஆனால் இத்தனையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் தொட்ட பிறகு ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும், 4 பேருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பயமாயிருக்கிறது. எங்கிருந்து வந்தது பயம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் இந்த பகுதியிலே முக்கியமானதை தவற விடுகிறோம் தெரியுமா? நன்றி இல்லை. உண்மையை சொல்லுகிறேன், இதற்கு பெயர் பயம் அல்ல, நன்றி இல்லை. 4 பேருக்கு முன்பாக தேவனுக்கு மகிமையை கொடுக்கும் பொழுது வருவது தைரியம் என்று நினையாதிருங்கள், நன்றி. நான் தைரியமாய் இருப்பதினால் ஆண்டவருக்காக பேசவில்லை, தேவனுக்கு முன்பு நன்றி இருப்பதினால் அவரிடத்தில் பேசுகிறேன். அநேகர் அறியவில்லை, தைரியம் இல்லை, பேச வரவில்லை, பிரச்சனையை பேச வருகிறது. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். சமுதாயத்தில் எத்தனை பேர் அதை கேட்டார்கள் என்றோ கண்டார்கள் என்றோ சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் தெருவில் மக்கள் இருந்திருப்பார்கள், ஓடியும் இருப்பார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஐயோ, வந்தா ஒரு ஆள் வந்தாலே ஓட்டம் பிடிக்கும் ஊரு, 10 பேர் வந்துட்டாயா, பறந்திருப்பார்கள் பட்டணத்தார். கூட்டமே வந்தாலும் வந்தார்கள், குஷ்டரோகிகள் வந்தார்கள் என்றால் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அந்த நாட்களில்? பறந்தது கூட்டம். ஐயோ தீட்டு தீட்டு என்று இங்க ஒன்று ஓடி இருக்கும், அங்க ஒன்று ஓடி இருக்கும், எல்லாரும் பதறி போயிருப்பாங்க. என்ன நடந்தது? ஒரு கூட்டமே உள்ளே வந்திருக்கிறது. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள், வெட்கமில்லாமல் சத்தமிட்டார்கள். ஏன் தெரியுமா? சுகம் வேணும். தேவ பிள்ளையை எத்தனை முறை நமக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவரிடத்தில் சத்தமிட்ட பொழுது, மக்களிடத்தில் வந்து சத்தமிட்ட பொழுது, ஆசார்களிடத்தில் வந்து சத்தமிட்ட பொழுது, ஆண்டவரிடத்தில் இரக்கம் வந்தால் போதும் என்று சத்தமிட்டோம். ஆனால் சுத்தமானதை கண்டு ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்தான். 10 பேர்ல நான் சொல்வதை கவனிங்கள். போகையில் எத்தனை பேர் சுத்தமானார்கள்? அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் போகையில், எவர்கள் போகையில்? அவர்கள். சரியாய் சொன்னீங்களையா? எவர்கள் போகையில்? இப்படியே போய்கொண்டிருக்க வேண்டியதுதான். அவர்கள் போகையில். எத்தனை பேர் போகையில்? 10 பேர் போகையில் 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் திரும்பி வந்தது எத்தனை பேர்? ஒருவன் மாத்திரம். கவனிங்கள், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, நான் சொஸ்தமானேன் என்பதை ஒருவன் கண்ட பிறகு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் திரும்பி வந்தானா? திரும்பி வந்தான். நான் சொல்வதை கேளுங்கள். அம்மா, ஐயா, தாயை, தொலைக்காட்சி என்னை பார்க்கிற அருமை நண்பரே, எத்தனை முறை இயேசுவின் இடத்தில் நாம் அழுது ஜெபித்து ஆசாரியர்களாகிய ஊழியர்களிடத்தில் போய் எனக்காக விண்ணப்பியுங்கள் என்று சொல்லி ஒரு அற்புத சுகத்தை, அதிசயத்தை கண்ட பிறகு, பெற்று கொண்ட பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமலேயே இருந்து விட்டோம். திரும்பி போகவில்லை, அந்த சபைக்கு திரும்பி போகவில்லை, அந்த ஊழியர்களிடத்தில் திரும்பி போவதில்லை. நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். சில நேரம் நினைக்கிறார்கள் இது தாழ்மை என்று. நான் விளக்கத்தை சொல்லட்டும். அற்புத சுகம் பெற்ற பிறகு அநேகர் செய்வதை நான் உலக அளவிலும் பார்க்கிறேன். யார் மூலமாக கர்த்தர் செய்தாரோ அவர்களிடத்தில் வந்து சொல்ல தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பெருமை வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். போய் சொல்லிவிட்டால் அவர்களால் வந்தது என்று அவர்கள் நினைக்க கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்களாக்கும். தவறு. தேவன் பயன்படுத்துவது ஒரு மனுஷனை, ஒரு மனிதனை அவர் பயன்படுத்தும் பொழுது மகிமை கர்த்தருக்கானால் மனுஷனை பயன்படுத்தினார் என்றால் அவர்களிடத்தில் போய் சொல்ல நீங்கள் தயங்க கூடாது. ஹல்லேலூயா. இதற்கு பெயர் தாழ்மை அல்ல. நீங்கள் நினைக்கிறீர்கள் தாழ்மை என்று. ஆண்டவர் செய்தார். யாரை கொண்டு செய்தார்? தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா கவனிங்க, யாரை கொண்டு செய்தார்? நான் இன்றும் என் வாழ்க்கையிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுக்கு தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவளாக இருக்கிறேன்.
அவர்களுடைய பெயரை சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுவேன் என்றால் அவர்கள் அந்த நாளில் இல்லை என்றால் எனக்கு சொஸ்தம் இல்லை. தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் சொல்லாதிருங்கள் அது தாழ்மை என்றது தாழ்மை அல்ல. தகுதியான கனத்தை உரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தீர்கள், உங்களை கொண்டு தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். சில நேரம் யாரை கொண்டு வந்தது என்பதை கூட ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சுஸ்தமாக்கி, உண்மைதான், கர்த்தர் தான் சுஸ்தமா. யாரை கொண்டு சுஸ்தமாக்கினா? முக்கியம் இரண்டும். தேவன் பயன்படுத்துவது ஒரு நபரை. நீங்கள் அறிய வேண்டும், இயேசுவின் இடத்தில் திரும்பி வந்தார்கள். ஏன் தெரியுமா? கவனிங்கள், நான் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லுகிறேன். திரும்பி ஒருவன் வந்தான். ஒருவன் திரும்பி வந்தான். ஐயரே என்று அழைத்தவன் தான் அவனும். கவனிங்க, கூட்டத்தில் அவனும் இயேசு ஐயரே என்றுதான் அழைத்தான். எல்லாரும் படித்தீர்கள் அல்லவா? இயேசு ஐயரே எங்களுக்கு ஒரு மனமாய் சத்தமிட்டு இருக்கிறார்கள். ஒரே மாதிரி அழைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே பேசி கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் இயேசுவின் இடத்தில் செல்ல போகிறோம், இப்படி கூப்பிட வேண்டும், இப்படி சத்தமிட வேண்டும். ஒருமனப்பட்டு பேசி வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிறேன், ஒருமனப்பட்டு பாடுவதற்கு எத்தனை ட்ரைனிங் அவசியம்? ஒரே விதமாய் பேச வேண்டும் என்றால் ட்ரைனிங் வேண்டாம்? நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரங்கள் என்றாலே பல விதத்தில் ஸ்தோத்தரிப்போம். உண்மைதானே? உண்மையா இல்லையா? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்றால் பல விதத்தில் ஸ்தோத்திரங்கள் வரும். அதற்கே ட்ரைனிங் அவசியம். ஒரே விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஒருமனப்பட்டு ஜெபம் செய்தார்கள் பாருங்கள். இப்படி அழைப்போம் ஏனென்றால் அவர்களுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு அறிவு, விசுவாசம். அவர் இயேசு ஐயர், அவர் நம்மை சுத்தமாக்குவார். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, 16வது வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஹல்லேலூயா. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஒருமனப்பட்டு ஜெபம் செய்தார்கள் பாருங்கள். இப்படி அழைப்போம் ஏனென்றால் அவர்களுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு அறிவு, விசுவாசம். அவர் இயேசு ஐயர், அவர் நம்மை சுத்தமாக்குவார். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, 16வது வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஹல்லேலூயா. தாழ்ந்த ஜாதிங்க, தொடத்தகாத ஜாதி, யூதர்கள் சம்பந்தம் கலக்காத ஜாதி, ஒரு காலம் யூதர்கள் பெருமையாக பழக நினைக்காத ஜாதி சமாரிய ஜாதி. சமாரிய பெண் அப்படித்தான் இருந்தாள். இயேசு அவளிடத்தில் தான் பேசினார். சமாரியர்கள் ஒரு காலம் யூதர்களுடனே சம்பந்தம் கலவாதவர்கள். இந்த சூழ்நிலையில் சமாரியன் திரும்பி வந்தார். யூதனாக வந்த மனுஷகுமாரனாக நின்ற தேவகுமாரனிடத்தில் இவன் திரும்பி வந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்திலிருந்து ஆராதனையை வாங்குகிறான். எத்தனை பேர் கேட்டீர்கள்? இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆராதிக்கிறான். அது தவறு, அது பாவம். தேவனுக்கே உரிய ஆராதனையை ஒரு மனுஷன் எடுத்தான் என்றால் அவன் தெய்வத்திற்கு சமமாகிறான். ஏனென்றால் ஆராதனை தேவனுக்கே உரியது. தேவனுக்குரிய ஆராதனையை ஒரு மனுஷன் தனக்கென்று நிகராக்குவான் என்றால் அவன் தேவனை அவமதிக்கிறான், தெய்வத்துவத்தை அசட்டை பண்ணுகிறான். அது பாவத்துக்குரியது. ஆனால் இங்கே சத்தியம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்தருகே இவன் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இயேசு தடை செய்யவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இயேசு வேண்டாம் என்று சொல்லவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அப்படி என்றால் இயேசு யார்? இயேசு தெய்வம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த தெய்வம் மனுஷர்களைப் போல தனக்கு ஒரு ஆராதனை வேண்டும் என்று அங்கீகரித்துக் கொண்ட நிலைமையில் இருக்கிற தெய்வத்துக்கு ஒப்பானவர் அல்ல. இவர் தெய்வம், ஆராதிக்கப்பட பாத்திர. அதனால் தான் முகம் குப்புற விழுந்து ஒருவன் ஸ்தோத்திரம்
செலுத்தினான். ஏனென்றால் ஸ்தோத்திரம் தேவனுக்குரியது, நன்றி அல்ல, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆராதனை தேவனுக்குரியது. இயேசு ஆராதிக்கப்பட தகுதியானவர் என்பது மாத்திரமல்ல, அவர் தேவனாக இருந்தவர் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அநேக இடங்களிலே அவர் ஆராதனை பெற்றுக்கொண்டார். கால்களில் விழுந்து பணிந்து துதித்தவர்களை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் துதி அவருக்குரியது, ஸ்தோத்திரம் அவருக்குரியது, ஆராதனை அவருக்குரியது, பணிந்து விழுதல் அவருக்குரியது. ஒரு தெய்வத்திற்கு முன்புதான் இது நடக்கும். கவனிங்கள், அவர் பெற்றுக்கொண்டார், ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொண்டார். முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். 17 கவனிங்கள், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நான் சொல்வதை கவனிங்கள். 14ஆம் வசனத்திலே அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்று தானே சொன்னார். ஒரு நாளும் சுத்தமானால் திரும்பி வாருங்கள் என்று சொன்னாரா? எழுதி இருக்கிறதா? நீங்களும் நானும் எழுதி இருக்கிறபடியே போகிறவர்கள் அல்லவா? எழுதி இருக்கிறபடியே ஜீவிக்கிறவர்கள் அல்லவா? சொல்லுங்கள், எங்கே எழுதி இருக்கிறது நீங்கள் திரும்பி வந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று? சொல்லவில்லை. ஆனால் இயேசு எதிர்பார்த்தா. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? கர்த்தர் எதிர்பார்க்கிறா. எதை எதிர்பார்க்கிறா? திரும்பி வந்து நன்றி செலுத்துவதை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் சொல்ல மாட்டா. எத்தனை பேர் கேட்டீர்கள், கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டு தரிசனம் தரவில்லை, சொத்தமான பிறகு? இல்லை, செத்தமான பிறகா? சொஸ்தமான பிறகு திரும்பி வந்து நன்றி செலுத்துவதற்கான தரிசனம் எனக்கு தோன்றவில்லை என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் தோன்றாது, தோன்றவே தோன்றாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்ல மாட்டா. எனக்கு ஆண்டவர் லீடிங் கொடுக்கல. எதுக்கு? நன்றி சொல்றதுக்கு. இந்த லீடிங் வரவே வராது. எத்தனை பேர் புரிந்தது? இவர்களுக்கு லீடிங்லாம் எதற்கு கிடைத்தது தெரியுமா? சுகம் பெறுவதற்கு, நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. நன்றி என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தானாக வருவது. அதுக்கு பெயர் தாங்க நன்றி. ஹல்லேலூயா. யாருக்காவது உதவி செய்து விட்டு நன்றி சொல்லு நான் கேட்கிறோம், கேட்போம், நான் கேட்டிருக்கோம். தேங்க்ஸ் கூட சொல்லலை, நல்லா வாங்க தெரியுது, வாங்கிட்டு மட்டும் போக தெரியுது, ஒரு தேங்க்ஸ் சொன்னியான்னு கேட்போம். நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை, நம்மள மகான்கள், மகாள்கள். கவனிகள், ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப மென்மையானவர், அருமையானவர், பழகுவதற்கு அன்பானவர், பலவந்தப்படுத்தாதவர், ஆனால் எதிர்பார்க்கிறவர். அவருடைய மனதிலிருந்து வந்த வார்த்தை என்ன அருமையான ஒரு வார்த்தை! சொஸ்தமானவர்கள், அதுதான் வார்த்தை வரணும். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? எங்கேயா போனாங்க 9 பேர்? ஆசனத்தை போயிட்டாங்க. நல்லது, திரும்பி வர வேண்டும் அல்லவா? நன்றாய் கவனிங்க. சில பேர் இதையும் செய்வாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே காரியம் கந்தலாயிற்று. ஏன்னா திரும்பி வந்தது எது தெரியுமா? நன்றி அல்ல, வியாதி. ஓ மை காட். இதுக்கு ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தி இருந்தாலாவது பரலோக மகிமைப்பட்டிருக்கும். கேட்டவர்கள் பக்தி விருத்தி அடைந்து பெற்று கொண்டிருப்பார்கள். இதில் கன்ஃபார்ம் பண்ணணும். சில பேருக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணணும்? இனி ஆசாரின்னு சொல்லட்டும், கடைசியாக எழுதட்டும் ரிப்போர்ட் கரெக்டா, நீ குஷ்டரோகி அல்ல. ஐயா, ஹையர் அத்தாரிட்டி தான் பிரீஸ்ட், அதை விட ஹையர் அத்தாரிட்டி தான் சொன்னார் போய் காண்பி என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாரின்னு சொல்லட்டுன்னு உட்கார்ந்துருக்கோம். டாக்டர் சொல்லணுமா? என் டாக்டருக்கு மேலான ஒருவர் சொல்லிட்டார், நீ சொஸ்தமானாய், நீ சுத்தமானாய், உன் வியாதி உன்னை விட்டு நீங்கினது, உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கினது, அதை உணர்ந்தோம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் இந்த தவறை எல்லாம் செய்திருக்கிறேன், அதனால் தான் பிரசங்கிக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? சிலர் சொல்லுகிறார், அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதினால் செய்கிறார்கள். உண்மைதான், நல்லதையும் செய்கிறோம், கெட்டதையும் செய்கிறோம். ரெண்டும் கடைபிடித்தல் தான். அநேக முறை நானும் செய்திருக்கிறேன். டாக்டர் சொல்லட்டும், ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாம். ஐயா அம்மா பெற்றுக்கொண்ட
பெற்றுக்கொண்ட நமக்கு ரிப்போர்ட் இனி அவசியம் இல்லை. பெற்றுக்கொண்ட நாமே சாட்சிகள். கர்த்தர் நம்மை தொட்டார், சுஸ்தமாக்கினார், நான் சுகமானேன். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு கடைசி அத்தாரிட்டி பரலோகம்தான். பரலோகத்துக்குள்ள போனா நான் முடிவு செய்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஆள் தான். ஒருத்தரும் போக போறதில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இப்படி நினைக்கிற ஆள் பரலோகம் செல்வது இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் பரலோகம். பரலோகத்திற்கு போனால் ரட்சிப்பு என்று எத்தனை பேர் நினைத்தீர்கள்? அதுதான் உலகத்தின் தியரி. மோட்சம் சென்றால்தான் மோட்சம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம். மோட்சத்தை பரலோகத்தில் போய் அனுபவிப்பது அல்ல, உலகத்திலேயே அனுபவிக்க வைத்து மோட்சத்தை எதிர்பார்க்க வைக்கிறாரே, அவர்தான் நம் இயேசு. ஹல்லேலூயா. அதனால் தான் நாம் சொல்ல வேண்டிய நன்றி எங்கே சொல்ல வேண்டும்? இங்கே சொல்ல வேண்டும். பரலோகத்திற்கு சென்ற பிறகு அல்ல. அப்பா நல்லபடியாக உள்ள வந்துட்டு அங்கே போய் சொல்ல போறீங்க? ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நீங்கள் யாரோ, நான் யாரோ? இன்றே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? ரட்சிப்பை அனுபவிக்கிறோம். 10 வருடம் முன்பாகட்டும், 20 வருடங்கள் முன்பாகட்டும், 50 வருடங்கள் முன்பாகட்டும் ரட்சிக்கப்பட்டதை நான் அனுபவித்திருக்கிறேன். சுத்தமானவன் தான் சொஸ்தமானதை கண்டான். 9 பேர் நீ என்னை பார்க்கிறதுக்கு முன்பாக நான் என்னை பார்த்தேன். ஆசாரியன் என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் என்னை பார்த்தேன். நான் சொஸ்தமானேன். நன்றாய் கவனிங்க. ரட்சிப்பு என்பது அப்படிப்பட்ட அனுபவம் தான். வீட்டுக்கு தெரிய வருவதற்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரிய வந்தது வீட்டிற்கு தெரிய வரும். வீட்டுக்கு தெரிய வந்தது உலகத்துக்கு தெரிய வரும். அப்படித்தான் சுகமும். 9 பேர் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு முன்பாக தன்னை பார்க்கிறது தாங்க சொஸ்தம். பார்த்தா இவன் தன்னைத்தானே கண்டான். நான் சொஸ்தமானே, சுத்தமானே. அவர்களும் பார்த்து கொண்டார்கள். அடேங்கப்பா, எல்லாரும் சுத்தமாக இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்? ஆசாரியன் இடத்துக்கு போய் காண்பீங்கள் என்று சொன்னாரே, முதலில் போய் காண்பிப்போம். நமக்கு ஒபீடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு, தேங்க்ஸ் கிவிங் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லவா? இவர் ஏன் தெரியுமா முதலில் ஆசாரியன் இடத்துக்கு போனானோ இல்லையோ திரும்பி ஓடி வந்தா? காரணம், ஆசாரியனை விட மேலான ஒரு மகா பிரதான ஆசாரியர் என் மேல் கருணை கொண்டு கிருபை வைத்து இரத்தத்தை சிந்தி எனக்காக மறுபடியும் உயிரோடு எழுந்து பரிந்து பேசி என்னை வாழ செய்கிறவர் மாத்திரமல்ல, பரலோகம் சேர்க்கிறவர் என்ற அறிவு வேண்டும் என்றால் நன்றி வேண்டும். ஹல்லேலூயா. இத்தனையும் நமக்கு தெரியும், சமாரியனுக்கு தெரியாது. அவன் அழைத்ததெல்லாம் ஐயரே. எந்த ஐயர் சொஸ்தமாக்குவார்? நானே செய்ய மாட்டேன், ஐயரம்மா. புரிந்ததா உங்களுக்கு? அழைக்கலாம், ஆனால் சொஸ்தமாக்க யாராலும் முடியாது. இயேசுவை அழைத்தார்கள் என்றால் அந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம். ஹல்லேலூயா. வெறும் ஐயரே என்று அழைக்கவில்லை, இயேசு ஐயரே. ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஐயரேன்னு கூப்பிட்டு இருந்தா கூட தொலைஞ்சிருப்பாங்க. எத்தனை பேரை கூப்பிட்டீர்கள் அப்படி எனக்கு தெரியாது. இயேசு ஐயரே அப்படி என்றால் அந்த நாமம். நான் உன்னை சொல்லுகிறேன், கவனிங்க, வல்லமையானது. நீ போதகரை என்று அழை, ரபாய், டீச்சர், குரு, எப்படி வேண்டுமானாலும் அழை. ஆனால் இயேசு என்ற அந்த நாமத்தை நீ அழைக்கும் பொழுது பரலோகம் உனக்காக திறந்தே ஆகும். பாதாளம் வாயை மூடியே தீரும். குஷ்டரோகம் விலகியே ஆகும். ஹல்லேலூயா. இயேசு நீ ஐயரே என்று அழைக்கலாம், ஆனால் இயேசு ஐயரே என்று அழைத்தாய் அல்லவா, உனக்கு சொஸ்தம் உண்டு. இவன் திரும்பி வரும்பொழுது அந்த வெளிப்பாட்டில் தான் வந்தான். இயேசு என்றால் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவரே அல்ல. என் குஷ்டரோகத்தை நீக்க முடியும் என்ற விசுவாசம் எனக்குள் இருந்தது. சொஸ்தமானேன். ஆனால் இன்று நன்றி சொல்லும்படியாக நான் அவரிடத்தில் செல்லுகிறேன் என்றால் ஒரு மனுஷனிடத்தில் செல்லவில்லை, ஐயரிடத்தில் செல்லவில்லை, ஒரு மனுஷனிடத்தில் முகங்குப்புற விழவில்லை. இது ஸ்தோத்திரம் செலுத்த போகிற இடம். அப்படி என்றால் நான் முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்த போகிறவர் சாதாரணமான ஐயர் அல்ல, மனுஷ ஐயர் அல்ல. இவர் இயேசு தெய்வம். இவர் ஆராதிக்கப்பட பாத்திர ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன வல்லமையான வெளிப்பாடுகள். ஒரு மனுஷனிடத்தில் நன்றி சொன்னால் கூட முகம் குப்புற விழுகிறவர்கள் உண்டு. ஏனென்றால் இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு மனுஷன் செய்திருந்தால் கூட அதைத்தான் உலகம் செய்யும்.
ஆனால் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்றால் அது தெய்வத்துக்கு உரியது. தேவ பிள்ளைய ஒரு மனுஷனுக்கும் ஸ்தோத்திரம் தகுதியானது அல்ல. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். யாருக்கு? தேவனுக்கு. ஒரு மனுஷனுக்கும் ஸ்தோத்திரம் தகுதியானது அல்ல, கொடுக்கப்படவும் கூடாது. நன்றியை கனத்தை மனுஷனுக்கு கொடுங்கள், ஸ்தோத்திரம் கர்த்தருக்குரியது. ஒருவன் திரும்பி வந்தான். கவனிங்கள், அவர் கேட்ட கேள்வி சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? நான் சொல்வதை கவனிங்கள். இயேசு இவர்கள் கூப்பிடும் பொழுதே தன்னுடைய மனதிலே 10 பேருக்கும் சுத்தத்தை வைத்திருந்தார். பாரபட்சம் பார்க்கவில்லை. ஒருவரை கூட பாரபட்சம் பார்க்கவில்லை. சமாரியனை உலகம் பாரபட்சமாய் நடத்தினது. தேவன் பாரபட்சம் பார்க்கவில்லை. 10 பேரில் லேவியனும் இருந்திருக்கலாம், நல்ல குலத்து மனுஷனும் இருந்திருக்கலாம், சமாரியனும் ஒருவன் இருந்தான். ஆனால் பாரபட்சம் பார்க்கவில்லை. 10 பேருக்கும் சொஸ்தத்தை மனதில் வைத்தவர் கர்த்தர். நீங்கள் திரும்பி போய் என்று சொல்லும் பொழுதே அத்தனை பேருக்கும் சொஸ்தத்தை மனதில் வைத்து தான் சொன்னார். 10 பேரும் சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. 10 பேருக்கும் சுகம் உண்டு. நீங்கள் கவனிங்க, என்னென்றால் இயேசு என்று அழைக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். அந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. லேவியனோ சமாரியனோ சமம் தான் ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தார். எதை எதிர்பார்த்தார்? திரும்பி வர வேண்டும். சுத்தமானால் திரும்பி. நன்றாய் கவனிங்க, இன்று எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள், சிறிய ஆலயத்திலும் இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எத்தனை முறை கர்த்தர் உங்களுக்கு சுத்தத்தை சொஸ்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் திரும்பி வந்தீர்கள்? திரும்பி வந்து சபைக்கு முன்பாக நின்று சாட்சி சொன்னீர்கள்? சந்தர்ப்பத்தை கேட்டு தேவனை மகிமைப்படுத்த எத்தனை பேர் திரும்பி வந்தீர்கள்? கேட்டு பாருங்கள். அதுதாங்க நன்றி. நீங்கள் சொல்லாதிருங்கள், எனக்கு பயமா இருக்கிறது. நன்றி உள்ளவர்கள் பயத்தை தாண்டுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிந்தது? ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக எழுந்து சாட்சி சொன்ன அனுபவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அதற்கே கரங்களை உயர்த்த சொன்னால் எத்தனை பேர் உயர்த்துவீர்கள் என்று தெரியவில்லை. ஞாபகம் இருக்கிறத? கண்களை இறுக மூடிக்கொண்டு டமால் என்று எழுந்து நின்று 2 நிமிடம் உட்கார்ந்து. ஆனால் நான் இன்றும் யோசிக்கிறேன், நான் செய்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்கள், எப்படி வார்த்தை வரும் என்றெல்லாம் பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை தாண்ட வைத்தது எது தெரியுமா? நன்றி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுவதற்கு முன்பாக வழக்கம் போலவே சகோதரர்களுக்கு சகோதரர்கள், சகோதரிக்கு கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் திரும்புங்கள். இல்லைன்னா சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறோம்? பயம் வேண்டாம், நன்றி போதும். பயம் வேண்டாம், நன்றி போதும். முகத்தை பார்த்து சொல்லுங்க. சகோதர சகோதரிகளை முகத்தை பாருங்கள். பயம் வேண்டாம். சில திரும்பவே இல்லை, பாவம் காத்துல பேசிட்டு இருக்காங்க. சில பேர் இவ்வளவு சொல்லி இப்படியே இருப்பாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஆள் திரும்பி பார்த்து போயிருப்பார்கள். பயம் வேண்டாம், நன்றி போதும். ஆமென். நன்றி இருந்தால் பயம் போகும். இப்பொழுது கவனிங்கள் 18. ஆண்டவர் எதிர்பார்த்தார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவர் இன்றும் அவர் எதிர்பார்க்கிறார். நன்றி என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவது, தேவன் சொல்லி வருவதல்ல, நாம் பெற்றுக்கொண்டதினால் வருவது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:18 விரைவாக எடுத்தவர்கள் பாருங்கள். நான் தான் வாசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஆனால் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த இடத்திலே இது அவருடைய சித்தம். எபேசியர் 5:20. எத்தனை பேர் எடுத்தீர்கள்? எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும். அங்கே பார்த்தோம் எல்லாவற்றிலேயும், இங்கேயும் எல்லாவற்றிலேயும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? அப்படி என்றால் சொஸ்தமானால் எத்தனை அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். கவனிங்கள், எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் என்றால் என்ன அர்த்தம்? நாசமாய் போகும் பொழுதும், மோசம் வரும் பொழுதும், நெருக்கடி உண்டாகும் பொழுதும், நிம்மதி இல்லாமல் சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். யார் நாமத்திலே?
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அது தேவனுடைய சித்தம் என்றால் எத்தனை அதிகமாய் சொஸ்தமான பிறகு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு புரிந்தது? கொலோசியர் 3:17 வாருங்கள், இதெல்லாம் தொடர்ந்தே வருகிற காரியங்கள். கொலோசியர் 3:17 இதெல்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு வாசிக்க வரும். என்னென்றால் ஒப்புமையான வார்த்தைகள். கொலோசியன்ஸ் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டீர்கள்? வார்த்தையோ கிரியையோ எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யணும். பிதாவின் முன்னிலையில் அவரை ஸ்தோத்தரிக்க. இப்பொழுது கவனிங்கள், இதனால் தான் இயேசு எதிர்பார்த்தா. இயேசு ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர், ஆராதனைக்கு உரியவர், அவர் நன்றி பலியை பெற்றுக்கொள்ள பாத்திரமானவர். அவர் எதிர்பார்த்தா ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். இப்பொழுது கவனிங்கள் 18-19 தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு எத்தனை பேர் அங்கேயே இருக்கிறீர்கள்? கொலோசியரை தாண்டி விட்டோம், லூக்கா 17க்கு வந்து விட்டோம். நீங்கள் அங்கே 18-19 தேடுகிறீர்கள் என்று உணர்கிறேன். லூக்கா 17:18-19 வந்தீர்களா? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி பாருங்கள், அந்நியன் திரும்பி வந்தான், சொந்த ஜனத்தான் திரும்பி வரவில்லை. யூதர்கள் திரும்பி வரவில்லை, சமாரியன் திரும்பி வந்தான். அதுதான் அர்த்தம். தன் சொந்தத்தில் வந்தால் இவருடைய சொந்த ஜனமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலைமைதான். சொஸ்தத்தை பெற்றார்கள், நன்றி கொடுக்க திரும்பி வரவில்லை. சொஸ்தத்தை பெற்றார்கள், ஸ்தோத்திரத்தை செலுத்த திரும்பி வரவில்லை. இப்பொழுது ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு சொன்னார், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறதை கவனிங்கள். இந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த சமாரியன் தான் பெற்றான். மற்ற 9 பேர் இழந்து போனார்கள். இழந்து போனார்கள் என்று சொன்னேன், கவனித்து கேளுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொண்டான், மற்றவர்கள் தவற விட்டார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நீங்கள் சொல்லலாம், எனக்கு டைம் கொடுக்கல சாட்சிக்கு, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை சாட்சிக்கு. நான் கேட்கிறேன், சொஸ்தமாகும் பொழுது சந்தர்ப்பத்தை யார் உண்டாக்கினார்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? கல்யாணம் ஆகாட்டி ஆக்கி காட்டுவேன், ஒத்த காலில் நிற்பேன். நில்லுங்க. சிலதெல்லாம் ஆக்கி காட்டுகிறோம். எப்படி? ஜெபம் செய்வேன், உபவாசிப்பேன், போய் பார்ப்பேன், ஜெபிக்க சொல்லுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். சந்தர்ப்பத்தை யார் உண்டாக்கினார்கள்? 20 பேர் நின்னாலும் நின்று 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 பார்த்து போகவில்லை. ஏன்? பெறணும். சிலருக்கு அதுவும் இல்லை, அது வேற கேட்டகரி, அதை நான் இப்போ பேசவில்லை. சிலர் பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கிறார்கள், பெறுகிறார்கள். 10 பேருக்கு இருந்த விசுவாசம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். சொன்னாலே போதும், சொஸ்தம் இறங்கும் என்று சத்தமிட்டாலே போதும், ஜெபம் கேட்கப்படும் என்று நினைத்தார்களே, அது விசுவாசம். நான் சொல்வதை கவனிங்கள். விசுவாசம் இருக்கிறதினால் நன்றி இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. சிலருக்கு காது வெடித்ததா? விசுவாசம் இருக்கிறது என்பதனால் நன்றி இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. அநேகருக்கு விசுவாசம் இருக்கு, நன்றி இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் சுகமாக்குவார், விடுதலையாக்குவார், திருமணம் செய்ய வைப்பார், கடனை தீர்ப்பார், கண்ணீர் தொலையும், எல்லாம் விசுவாசம். ஆனால் நன்றி என்பது வேறு. 10 பேருக்கு விசுவாசம் இருந்தது, நன்றி ஒருத்தருக்கு தான் இருந்தது. 10 பேருக்கு விசுவாசம் இருந்ததுங்க, சுகம் வரும்னு பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நன்றி ஒரு ஆளுக்கு தான் இருந்தது. தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் அறிய வேண்டிய காரியம், விசுவாசம் இருப்பது ஒன்று, நன்றி என்பது வேறொன்று. கர்த்தர் கொடுத்தார் என்றால் நன்றியோடு இருந்தால் பேச வருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பேச வரும். இவர் சொன்னார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தார். கிரேக்க பதத்தில் சோட்சோ என்ற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹீல்ட், ரட்சிப்பு, சுகமாவது என்றால் அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கப்படுவது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முழுமையான அழிவு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அழிவிலிருந்து முழுமையாக ஒரு மனுஷன் தப்புவிக்கப்படக்கூடுமானால் அதுதான் ரட்சிப்பு. அறகுறை இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இந்த 9 பேரும் அறகுறை, 10 தான் முழுசு. எத்தனை பேர் கேட்டீங்க?
இன்னைக்கு செய்தியில் இது ஒன்றும் மறக்காது உங்களுக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். நான் 9ல் ஒரு ஆளாக இருக்க விரும்பல. சொல்லுங்க ஹல்லேலூயா. கேட்டீங்களா? நான் 9ல் ஒரு ஆளாக இருக்க, ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு ஆளாக இருக்கணும். புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்தா. வந்த ஒரு ஆள் வந்தாலும் சரியாக வந்தான், நன்றியோடு வந்தான், மகிமை கொடுத்தான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை, என்ன விசுவாசங்க இது? ஏற்கனவே விசுவாசம் இருந்துதானே சொஸ்தம் உண்டானது, பின்பு ஏன் விசுவாசம் வேண்டும்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? சுகம் வந்தா போதும், இயேசு போதும். ஊரு போய் சேர்ந்தா போதும், இயேசு போதும். சாப்பாடு கிடைச்சா போதும், இயேசு போதும். துணி வந்தா போதும், இயேசு போதும். கல்யாணம் ஆனா போதும், இயேசு போதும். பிள்ளை வந்தால் போதும், இயேசு போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசுவாசம். ஆனால் அல்டிமேட் ஃபெய்த்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான விசுவாசமே உண்மையான விசுவாசம். இந்த சமாரியன் கடைசியில் வந்தது அந்த விசுவாசத்தில். இவர் ஆராதிக்கப்பட பாத்திர, இவரே என் ஆண்டவர். ஏன்னா ஸ்தோத்திரம் செலுத்தின என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தான் என் தெய்வம். எத்தனை மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறான், தெய்வம் அல்லாதவர்களை தெய்வமாக்குகிறார்கள். தவறு. தெய்வம் அல்லாதவைகளை தெய்வமாக்குகிறார்கள். ஆனா உண்மையான தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தினானே, அவன் சொன்ன காரியம், நீரே என் தெய்வம், நீரே என் ஆண்டவர், நீரே என்னை ரட்சிக்கிறவர். அதனால் தான் இயேசு சொன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடைப்பா. இந்த சமாதானம் ஒரு மனுஷன் உனக்கு தர முடியாதுப்பா. சொஸ்தம் வாங்கினவங்களுக்கு கூட சமாதானம் முழுமையாகலைங்க. நான் சொல்வதை கவனிங்க. சரீரத்துக்கு சுகம் வந்தால் எல்லாம் சுகமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நன்றாய் இருக்கிறவர்கள் கூட வாழ்க்கையில் நன்றாய் இல்லை. சரீரம் நன்றாய் இருக்கிறவர்கள் கூட சமாதானமாய் இல்லை. உண்மையான சமாதானம் என்பது ரட்சிப்பினால் வருகிற சமாதானம். அதற்குரிய விசுவாசமே உண்மையான விசுவாசம். இயேசுவை ஆண்டவர், இரட்சகர், தெய்வம் என்று யார் அறிந்து அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் கொடுக்கிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்படுகிறார்கள், வேறொருவர் அல்ல. தேவ பிள்ளை, இன்று எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? 9 பேர் தவற விட்டதை ஒருவன் பெற்றுக்கொண்டான். அவர்கள் வெறும் சுத்தமானதை மாத்திரம்தான் அனுபவித்தார்கள். இவனோ சமாதானத்தையே அனுபவித்தான். ஏனென்றால் அது ரட்சிப்பினால் வந்த சமாதானம். ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. இந்த தேவ பிள்ளையே, கடைசி வாரமாகி இந்த வாரத்திலே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ சுகத்தை கொடுத்திருக்கிறேன், எவ்வளோ பொருளாதார விருத்தியை கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ முறை இக்கட்டில் என்னை தப்புவித்தேன், எத்தனை முறை ஆபத்தை அறியாமல் இருந்தேன். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருந்து துருகமாக இருந்தேன், அழிவுக்கு விலக்கி என் ஆத்துமாவை தப்புவித்தேன். இன்று எனக்கு ஒன்று தெரியும் ஏசப்பா, நீர் ஐயரை விட மேலானவர், மனுஷரை விட மேலானவர், எந்த மருத்துவரை விடவும் மேலானவர், எந்த வைத்தியத்தை விடவும் மேலானவர். நீரே ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. இன்று உமக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது நீர் என் ஆண்டவர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்று அப்படி அறிக்கை செய்கிறவர்களுக்கு முழு ரட்சிப்பு இலவசம். தொலைக்காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இயேசு என்று கூப்பிடுகிற எவருமே ரட்சிக்கப்படுகிறாங்க. நீங்கள் அழைக்கிற அந்த நாமம் வல்லமை உள்ளது. இன்று எழுந்து நின்று அவருக்கு ஸ்தோத்திரத்தை மட்டும் செலுத்த போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. என்னை உயர்த்தின தெய்வமே உமக்கு நன்றி. என் பாவங்களை மன்னிக்கிறவரே உமக்கு நன்றி. என் அக்கிரமங்களை நீக்குகிறவரே, என் வியாதியின் பரிகாரியே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை வாழ வைத்த அன்புக்கு நிகராய் நாங்கள் ஒன்றையுமே திருப்பி தர முடியாது ராஜா. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தாவே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரங்களை கொடுக்கிறோம் ஐயா. நீ பாத்திர, நீரே பாத்திர, வேறு ஒருவன் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர் அல்ல. உமக்கே கொடுக்கிறோம், உமக்கே தாழ்த்தி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரம் நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அப்படிப்பட்ட தொடுதல்களை எதிர்பார்க்கிறோம் அல்லவா? என்னை தொட்டது போல் இருக்க வேண்டும், என் பக்கம் கடந்து போனது போல் இருக்க வேண்டும்.
சில நேரம் திட சாட்சியாக சில அடையாளங்களை நாம் எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் இவருடைய விசுவாசத்தின் காரியத்தை தான் ஆண்டவர் முன்வைக்கிறார். இவர்களுக்குள் இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் அவர் சொன்னார் போதும். ஹல்லேலூயா. நான் ஐயரே என்றுதான் அழைக்கிறேன், ஆனால் நம்பிக்கையோடு அழைத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? இந்த ஐயர் போதிக்கிறவர் மாத்திரமல்ல, சொஸ்தமாக்குகிறவர், சத்தியத்தை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். உண்மைதான், சில நேரம் சுகமாக்கி சத்தியத்தையும் அனுப்பினார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட மக்களை அவர் சந்திப்பது அப்படித்தான். வலியோடு, வேதனையோடு, நிந்தனையோடு, குனிவோடு, சிறுமையோடு வந்தவர்களை முதலில் நிமிர்த்தி வைத்துவிட்டு பின்பு சத்தியத்தை பேசினவர். திரளான கூட்டத்தை விதம் அப்படித்தான் இயேசு. கவனிங்கள், போகையில் சுத்தமானார்கள். எப்படிப்பட்டதான ஒரு அற்புதம்! அவர் தொடவில்லை, அவர் கிட்டே வரவில்லை, விசேஷித்த ஜெபம் செய்யவும் இல்லை. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கள், அவ்வளவுதான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுத்தமானவர்கள் தான் இரண்டாம் விசை ஆசாரியனுடைய முகத்தையே பார்க்க முடியும், இல்லை என்றால் வழி இல்லை. போகையில் சுத்தமானார்கள். நன்றாய் கவனிங்கள், இதுதான் ஒரு அற்புதமான விசுவாசம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசித்தார்கள், வார்த்தையை பெற்றுக்கொண்டே சொஸ்தமானார்கள். ஆமென். இப்பொழுது கவனிங்கள் 15வது வசனம். அவர்களில் ஒருவன், அவர்களில் இன்னான் என்று தெரியவில்லை, பெயர் எழுதப்படவும் இல்லை. அவர்களில் ஒருவன், ஜாதி மட்டும்தான் அப்புறம் தெரிய வருகிறது. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, ஹல்லேலூயா, எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், திரும்பி வந்து. திரும்ப சொல்லுங்கள், திரும்பவும் சொல்லுங்கள். சிலர் சொல்லவே இல்லை, ஏனென்றால் நீங்கள் திரும்பி வருவதே இல்லை. அநேகர் பார்த்திருக்கிறேன், நேரம் எடுத்து பிரச்சனையை பேசுவார்கள். அதற்கு நேரம் கொடுத்தே ஆக வேண்டும். பின்பு எத்தனை பேர் நின்றாலும் பரவாயில்லை, எத்தனை நெருக்கடியில் நின்றாலும் பரவாயில்லை, இவர்கள் பிரச்சனை இவர்களுக்குரியது சொல்லித்தான் ஆவார்கள். சொன்னார்களா? சொன்னார்கள். கர்த்தர் தொட்டாரா? தொட்டார். சுத்தமானார்களா? ஆனார்கள். திரும்பி வர காணோம். கேட்டால் சொல்லுகிறார்கள், எனக்கு சொல்ல பயமாய் இருந்தது. பிரச்சனையை சொல்ல பயம் இல்லை. ஐயா தீட்டு 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 என்று அலறுவதற்கு பயமில்லை, கூச்சமில்லை, வெட்கமில்லை, கேட்பாக மானமில்லை. நம் வாழ்க்கை அப்படித்தான் ஐயா. அம்மா கவனியுங்கள், பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்த பொழுது வெட்கப்படவில்லை. நேரம் எடுத்து புலம்புவதற்கு நாம் வெட்கப்படவே இல்லை, யோசிக்கவும் இல்லை. எத்தனையாய் நேரம் எடுத்து ஜெபித்திருப்போம், அழுதிருப்போம், ஓடி சென்று ஜெப குறிப்புகளை சொல்லி இருப்போம், ஜெபிக்க வைத்திருப்போம். அதிலும் தலைமேல் கை வைக்கவில்லை என்றால் முடிந்தது. எனக்கு சரியாக ஜெபம் செய்யவில்லை என்று நினைப்பு வேறு இருந்தது. ஆனால் இத்தனையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் தொட்ட பிறகு ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும், 4 பேருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பயமாயிருக்கிறது. எங்கிருந்து வந்தது பயம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் இந்த பகுதியிலே முக்கியமானதை தவற விடுகிறோம் தெரியுமா? நன்றி இல்லை. உண்மையை சொல்லுகிறேன், இதற்கு பெயர் பயம் அல்ல, நன்றி இல்லை. 4 பேருக்கு முன்பாக தேவனுக்கு மகிமையை கொடுக்கும் பொழுது வருவது தைரியம் என்று நினையாதிருங்கள், நன்றி. நான் தைரியமாய் இருப்பதினால் ஆண்டவருக்காக பேசவில்லை, தேவனுக்கு முன்பு நன்றி இருப்பதினால் அவரிடத்தில் பேசுகிறேன். அநேகர் அறியவில்லை, தைரியம் இல்லை, பேச வரவில்லை, பிரச்சனையை பேச வருகிறது. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சமுதாயத்தில் எத்தனை பேர் அதை கேட்டார்கள் என்றோ கண்டார்கள் என்றோ சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் தெருவில் மக்கள் இருந்திருப்பார்கள், ஓடியும் இருப்பார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? ஐயோ, வந்தா ஒரு ஆள் வந்தாலே ஓட்டம் பிடிக்கும் ஊரு, 10 பேர் வந்துட்டாயா, பறந்திருப்பார்கள் பட்டணத்தார். கூட்டமே வந்தாலும் வந்தார்கள். குஷ்டரோகிகள் வந்தார்கள் என்றால் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அந்த நாட்களில்? பறந்தது கூட்டம். ஐயோ தீட்டு தீட்டு என்று இங்க ஒன்று ஓடி இருக்கும், அங்க ஒன்று ஓடி இருக்கும். எல்லாரும் பதறி போயிருப்பார்கள். என்ன நடந்தது? ஒரு கூட்டமே உள்ளே வந்திருக்கிறது.
இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டவர்கள் வெட்கமில்லாமல் சத்தமிட்டார்கள். ஏன் தெரியுமா? சுகம் வேணும். தேவ பிள்ளையை எத்தனை முறை நமக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவரிடத்தில் சத்தமிட்ட பொழுது, மக்களிடத்தில் வந்து சத்தமிட்ட பொழுது, ஆசாரிகளிடத்தில் வந்து சத்தமிட்ட பொழுது, ஆண்டவரிடத்தில் இரக்கம் வந்தால் போதும் என்று சத்தமிட்டோம். ஆனால் சுத்தமானதை கண்டு ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்தான். 10 பேர்ல நான் சொல்வதை கவனிங்கள். போகையில் எத்தனை பேர் சுத்தமானார்கள்? அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் போகையில், எவர்கள் போகையில், அவர்கள் சரியாய் சொன்னீங்களையா? எவர்கள் போகையில், இப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். அவர்கள் போகையில் எத்தனை பேர் போகையில்? 10 பேர் போகையில் 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் திரும்பி வந்தது எத்தனை பேர்? ஒருவன் மாத்திரம். கவனிங்கள், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, நான் சொஸ்தமானேன் என்பதை ஒருவன் கண்ட பிறகு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் திரும்பி வந்தானா? திரும்பி வந்தான். நான் சொல்வதை கேளுங்கள். அம்மா, ஐயா, தாயை, தொலைக்காட்சி என்னை பார்க்கிற அருமை நண்பரே, எத்தனை முறை இயேசுவினிடத்தில் நாம் அழுது ஜெபித்து ஆசாரியர்களாகிய ஊழியர்களிடத்தில் போய் எனக்காக விண்ணப்பியுங்கள் என்று சொல்லி ஒரு அற்புத சுகத்தை, அதிசயத்தை கண்ட பிறகு, பெற்று கொண்ட பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமலேயே இருந்து விட்டோம். திரும்பி போகவில்லை. அந்த சபைக்கு திரும்பி போகவில்லை. அந்த ஊழியர்களிடத்தில் திரும்பி போவதில்லை. நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். சில நேரம் நினைக்கிறார்கள் இது தாழ்மை என்று. நான் விளக்கத்தை சொல்லட்டும். அற்புத சுகம் பெற்ற பிறகு அநேகர் செய்வதை நான் உலக அளவிலும் பார்க்கிறேன். யார் மூலமாக கர்த்தர் செய்தாரோ அவர்களிடத்தில் வந்து சொல்ல தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பெருமை வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். போய் சொல்லிவிட்டால் அவர்களால் வந்தது என்று அவர்கள் நினைக்க கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்களாக்கும். தவறு. தேவன் பயன்படுத்துவது ஒரு மனுஷனை, ஒரு மனிதனை அவர் பயன்படுத்தும் பொழுது மகிமை கர்த்தருக்கானால் மனுஷனை பயன்படுத்தினார் என்றால் அவர்களிடத்தில் போய் சொல்ல நீங்கள் தயங்க கூடாது. ஹல்லேலூயா. இதற்கு பெயர் தாழ்மை அல்ல. நீங்கள் நினைக்கிறீர்கள் தாழ்மை என்று. ஆண்டவர் செய்தார். யாரை கொண்டு செய்தார்? தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா கவனிங்க. யாரை கொண்டு செய்தார்? நான் இன்றும் என் வாழ்க்கையிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுக்கு தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன். அவர்களுடைய பெயரை சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். என்றால் அவர்கள் அந்த நாளில் இல்லை என்றால் எனக்கு சொஸ்தம் இல்லை. தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் சொல்லாதிருங்கள் அது தாழ்மை என்று. அது தாழ்மை அல்ல. தகுதியான கனத்தை உரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தீர்கள், உங்களை கொண்டு தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். சில நேரம் யாரை கொண்டு வந்தது என்பதை கூட ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சுஸ்தமாக்கி, உண்மைதான், கர்த்தர் தான் சுஸ்தமா. யாரை கொண்டு சுஸ்தமாக்கினா? முக்கியம் இரண்டும். தேவன் பயன்படுத்துவது ஒரு நபரை. நீங்கள் அறிய வேண்டும், இயேசுவின் இடத்தில் திரும்பி வந்தார்கள். ஏன் தெரியுமா? கவனிங்கள், நான் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லுகிறேன். திரும்பி ஒருவன் வந்தான். ஒருவன் திரும்பி வந்தான். ஐயரே என்று அழைத்தவன் தான் அவனும். கவனிங்க, கூட்டத்தில் அவனும் இயேசு ஐயரே என்றுதான் அழைத்தான். எல்லாரும் படித்தீர்கள் அல்லவா? இயேசு ஐயரே எங்களுக்கு ஒரு மனமாய் சத்தமிட்டு இருக்கிறார்கள். ஒரே மாதிரி அழைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே பேசி கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் இயேசுவினிடத்தில் செல்ல போகிறோம், இப்படி கூப்பிட வேண்டும், இப்படி சத்தமிட வேண்டும். ஒருமனப்பட்டு பேசி வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிறேன், ஒருமனப்பட்டு பாடுவதற்கு எத்தனை ட்ரைனிங் அவசியம். ஒரே விதமாய் பேச வேண்டும் என்றால் ட்ரைனிங் வேண்டாம். நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரங்கள் என்றாலே பல விதத்தில் ஸ்தோத்தரிப்போம். உண்மைதானே? உண்மையா இல்லையா? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்றால் பல விதத்தில் ஸ்தோத்திரங்கள் வரும். அதற்கே ட்ரைனிங் அவசியம். ஒரே விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஒருமனப்பட்டு ஜெபம் செய்தார்கள் பாருங்கள். இப்படி அழைப்போம் ஏனென்றால் அவர்களுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு அறிவு, விசுவாசம். அவர் இயேசு ஐயர், அவர் நம்மை சுத்தமாக்குவார். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி
16வது வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஹல்லேலூயா. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஒருமனப்பட்டு ஜெபம் செய்தார்கள் பாருங்கள். இப்படி அழைப்போம் ஏனென்றால் அவர்களுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு அறிவு, விசுவாசம். அவர் இயேசு ஐயர், அவர் நம்மை சுத்தமாக்குவார். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி 16வது வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஹல்லேலூயா. தாழ்ந்த ஜாதிங்க, தொடத்தகாத ஜாதி, யூதர்கள் சம்பந்தம் கலக்காத ஜாதி, ஒரு காலம் யூதர்கள் பெருமையாக பழக நினைக்காத ஜாதி சமாரிய ஜாதி. சமாரிய பெண் அப்படித்தான் இருந்தாள். இயேசு அவளிடத்தில் தான் பேசினார். சமாரியர்கள் ஒரு காலம் யூதர்களுடனே சம்பந்தம் கலவாதவர்கள். இந்த சூழ்நிலையில் சமாரியன் திரும்பி வந்தார். யூதனாக வந்த மனுஷகுமாரனாக நின்ற தேவகுமாரனிடத்தில் இவன் திரும்பி வந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்திலிருந்து ஆராதனையை வாங்குகிறான். எத்தனை பேர் கேட்டீர்கள்? இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆராதிக்கிறான். அது தவறு, அது பாவம். தேவனுக்கே உரிய ஆராதனையை ஒரு மனுஷன் எடுத்தான் என்றால் அவன் தெய்வத்திற்கு சமமாகிறான். ஏனென்றால் ஆராதனை தேவனுக்கே உரியது. தேவனுக்குரிய ஆராதனையை ஒரு மனுஷன் தனக்கென்று நிகராக்குவான் என்றால் அவன் தேவனை அவமதிக்கிறான், தெய்வத்துவத்தை அசட்டை பண்ணுகிறான். அது பாவத்துக்குரியது. ஆனால் இங்கே சத்தியம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்தருகே இவன் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இயேசு தடை செய்யவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இயேசு வேண்டாம் என்று சொல்லவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அப்படி என்றால் இயேசு யார்? இயேசு தெய்வம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த தெய்வம் மனுஷர்களைப் போல தனக்கு ஒரு ஆராதனை வேண்டும் என்று அங்கீகரித்துக் கொண்ட நிலைமையில் இருக்கிற தெய்வத்துக்கு ஒப்பானவர் அல்ல. இவர் தெய்வம், ஆராதிக்கப்பட பாத்திர. அதனால் தான் முகங்குப்புற விழுந்து ஒருவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஏனென்றால் ஸ்தோத்திரம் தேவனுக்குரியது, நன்றி அல்ல, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆராதனை தேவனுக்குரியது. இயேசு ஆராதிக்கப்பட தகுதியானவர் என்பது மாத்திரமல்ல, அவர் தேவனாக இருந்தவர் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அநேக இடங்களிலே அவர் ஆராதனை பெற்றுக்கொண்டார். கால்களில் விழுந்து பணிந்து துதித்தவர்களை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் துதி அவருக்குரியது, ஸ்தோத்திரம் அவருக்குரியது, ஆராதனை அவருக்குரியது, பணிந்து விழுதல் அவருக்குரியது. ஒரு தெய்வத்திற்கு முன்புதான் இது நடக்கும். கவனிங்கள், அவர் பெற்றுக்கொண்டார், ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொண்டார். முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். 17 கவனிங்கள், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நான் சொல்வதை கவனிங்கள். 14ஆம் வசனத்திலே அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்று தானே சொன்னார். ஒரு நாளும் சுத்தமானால் திரும்பி வாருங்கள் என்று சொன்னாரா? எழுதி இருக்கிறதா? நீங்களும் நானும் எழுதி இருக்கிறபடியே போகிறவர்கள் அல்லவா? எழுதி இருக்கிறபடியே ஜீவிக்கிறவர்கள் அல்லவா? சொல்லுங்கள், எங்கே எழுதி இருக்கிறது நீங்கள் திரும்பி வந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று? சொல்லவில்லை. ஆனால் இயேசு எதிர்பார்த்தா. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? கர்த்தர் எதிர்பார்க்கிறா. எதை எதிர்பார்க்கிறா? திரும்பி வந்து நன்றி செலுத்துவதை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் சொல்ல மாட்டா. எத்தனை பேர் கேட்டீர்கள்? கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டு தரிசனம் தரவில்லை. சொத்தமான பிறகு இல்லை, செத்தமான பிறகா? சொஸ்தமான பிறகு திரும்பி வந்து நன்றி செலுத்துவதற்கான தரிசனம் எனக்கு தோன்றவில்லை என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் தோன்றாது, தோன்றவே தோன்றாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்ல மாட்டா.
எனக்கு ஆண்டவர் லீடிங் கொடுக்கல. எதுக்கு? நன்றி சொல்றதுக்கு. இந்த லீடிங் வரவே வராது. எத்தனை பேர் புரிந்தது? இவர்களுக்கு லீடிங்லாம் எதற்கு கிடைத்தது தெரியுமா? சுகம் பெறுவதற்கு. நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. நன்றி என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தானாக வருவது. அதுக்கு பெயர் தாங்க நன்றி. ஹல்லேலூயா. யாருக்காவது உதவி செய்து விட்டு நன்றி சொல்லு நான் கேட்கிறோம், கேட்போம், நான் கேட்டிருக்கோம். தேங்க்ஸ் கூட சொல்லலை, நல்லா வாங்க தெரியுது, வாங்கிட்டு மட்டும் போக தெரியுது, ஒரு தேங்க்ஸ் சொன்னியான்னு கேட்போம். நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை, நம்மள மகான்கள் மகாள்கள் கவனிகள். ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப மென்மையானவ, அருமையானவ, பழகுவதற்கு அன்பானவ, பலவந்தப்படுத்தாதவ, ஆனால் எதிர்பார்க்கிறவ. அவருடைய மனதிலிருந்து வந்த வார்த்தை என்ன அருமையான ஒரு வார்த்தை. சொஸ்தமானவர்கள், அதுதான் வார்த்தை வரணும். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேயா போனாங்க? 9 பேர் ஆசனத்தை போயிட்டாங்க. நல்லது, திரும்பி வர வேண்டும் அல்லவா? நன்றாய் கவனிங்க. சில பேர் இதையும் செய்வாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே காரியம் கந்தலாயிற்று. ஏன்னா திரும்பி வந்தது எது தெரியுமா? நன்றி அல்ல, வியாதி. ஓ மை காட். இதுக்கு ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தி இருந்தாலாவது பரலோக மகிமைப்பட்டிருக்கும். கேட்டவர்கள் பக்தி விருத்தி அடைந்து பெற்று கொண்டிருப்பார்கள். இதில் கன்ஃபார்ம் பண்ணணும். சில பேருக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணணும்? இனி ஆசாரின்னு சொல்லட்டும், கடைசியாக எழுதட்டும் ரிப்போர்ட் கரெக்டா, நீ குஷ்டரோகி அல்ல. ஐயா ஹையர் அத்தாரிட்டி தான் பிரீஸ்ட், அதை விட ஹையர் அத்தாரிட்டி தான் சொன்னார் போய் காண்பி என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாரின்னு சொல்லட்டுன்னு உட்கார்ந்துருக்கோம். டாக்டர் சொல்லணுமா? என் டாக்டருக்கு மேலான ஒருவர் சொல்லிட்டார், நீ சொஸ்தமானாய், நீ சுத்தமானாய், உன் வியாதி உன்னை விட்டு நீங்கினது, உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கினது, அதை உணர்ந்தோம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் இந்த தவறை எல்லாம் செய்திருக்கிறேன், அதனால் தான் பிரசங்கிக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? சிலர் சொல்லுகிறார் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதினால் செய்கிறார்கள். உண்மைதான், நல்லதையும் செய்கிறோம், கெட்டதையும் செய்கிறோம். ரெண்டும் கடைபிடித்தல் தான். அநேக முறை நானும் செய்திருக்கிறேன். டாக்டர் சொல்லட்டும், ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாம். ஐயா அம்மா பெற்றுக்கொண்ட நமக்கு ரிப்போர்ட் இனி அவசியம் இல்லை. பெற்றுக்கொண்ட நாமே சாட்சிகள். கர்த்தர் நம்மை தொட்டார், சுத்தமாக்கினார், நான் சுகமானேன். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு கடைசி அத்தாரிட்டி பரலோகம்தான். பரலோகத்துக்குள்ள போனா நான் முடிவு செய்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஆள் தான். ஒருத்தரும் போக போகிறதில்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இப்படி நினைக்கிற ஆள் பரலோகம் செல்வது இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் பரலோகம். பரலோகத்திற்கு போனால் ரட்சிப்பு என்று எத்தனை பேர் நினைத்தீர்கள்? அதுதான் உலகத்தின் தியரி. மோட்சம் சென்றால்தான் மோட்சம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம். மோட்சத்தை பரலோகத்தில் போய் அனுபவிப்பது அல்ல, உலகத்திலேயே அனுபவிக்க வைத்து மோட்சத்தை எதிர்பார்க்க வைக்கிறாரே அவர்தான் நம் இயேசு. ஹல்லேலூயா. அதனால் தான் நாம் சொல்ல வேண்டிய நன்றி எங்கே சொல்ல வேண்டும்? இங்கே சொல்ல வேண்டும். பரலோகத்திற்கு சென்ற பிறகு அல்ல. அப்பா நல்லபடியாக உள்ள வந்துட்டு அங்கே போய் சொல்ல போறீங்க? ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நீங்கள் யாரோ, நான் யாரோ? இன்றே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? ரட்சிப்பை அனுபவிக்கிறோம். 10 வருடம் முன்பாகட்டும், 20 வருடங்கள் முன்பாகட்டும், 50 வருடங்கள் முன்பாகட்டும் ரட்சிக்கப்பட்டதை நான் அனுபவித்திருக்கிறேன். சுத்தமானவன் தான் சொஸ்தமானதை கண்டான். 9 பேர் நீ என்னை பார்க்கிறதுக்கு முன்பாக நான் என்னை பார்த்தேன். ஆசாரியன் என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் என்னை பார்த்தேன். நான் சொஸ்தமானேன். நன்றாய் கவனிங்க. ரட்சிப்பு என்பது அப்படிப்பட்ட அனுபவம் தான். வீட்டுக்கு தெரிய வருவதற்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரிய வந்தது வீட்டிற்கு தெரிய வரும். வீட்டுக்கு தெரிய வந்தது உலகத்துக்கு தெரிய வரும். அப்படித்தான் சுகமும். 9 பேர் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு முன்பாக தன்னை பார்க்கிறது தாங்க சொஸ்தம். பார்த்தான், இவன் தன்னைத்தானே கண்டான். நான் சொஸ்தமானே, சுத்தமானே. அவர்களும் பார்த்து கொண்டார்கள். அடேங்கப்பா, எல்லாரும் சுத்தமாக இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்? ஆசாரியன் இடத்துக்கு போய் காண்பீங்கள் என்று சொன்னாரே, முதலில் போய் காண்பிப்போம். நமக்கு ஒபீடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்.
தேங்க்ஸ் கிவிங் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லவா? இவர் ஏன் தெரியுமா முதலில் ஆசாரியனிடத்துக்கு போனானோ இல்லையோ திரும்பி ஓடி வந்தான்? காரணம், ஆசாரியனை விட மேலான ஒரு மகா பிரதான ஆசாரியர் என் மேல் கருணை கொண்டு கிருபை வைத்து இரத்தத்தை சிந்தி எனக்காக மறுபடியும் உயிரோடு எழுந்து பரிந்து பேசி என்னை வாழ செய்கிறவர் மாத்திரமல்ல பரலோகம் சேர்க்கிறவர் என்ற அறிவு வேண்டும் என்றால் நன்றி வேண்டும். ஹல்லேலூயா. இத்தனையும் நமக்கு தெரியும், சமாரியனுக்கு தெரியாது. அவன் அழைத்ததெல்லாம் ஐயரே. எந்த ஐயர் சொஸ்தமாக்குவார்? நானே செய்ய மாட்டேன் ஐயரம்மா. புரிந்ததா உங்களுக்கு? அழைக்கலாம், ஆனால் சொஸ்தமாக்க யாராலும் முடியாது. இயேசுவை அழைத்தார்கள் என்றால் அந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம். ஹல்லேலூயா. வெறும் ஐயரே என்று அழைக்கவில்லை, இயேசு ஐயரே. ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஐயரேன்னு கூப்பிட்டு கூட தொலைஞ்சிருப்பாங்க. எத்தனை பேரை கூப்பிட்டீர்கள் அப்படி எனக்கு தெரியாது. இயேசு ஐயரே அப்படி என்றால் அந்த நாமம். நான் உன்னை சொல்லுகிறேன், கவனிங்க, வல்லமையானது. நீ போதகரை என்று அழை, ரபாய், டீச்சர், குரு, எப்படி வேண்டுமானாலும் அழை. ஆனால் இயேசு என்ற அந்த நாமத்தை நீ அழைக்கும் பொழுது பரலோகம் உனக்காக திறந்தே ஆகும். பாதாளம் வாயை மூடியே தீரும். குஷ்டரோகம் விலகியே ஆகும். ஹல்லேலூயா. இயேசு நீ ஐயரே என்று அழைக்கலாம், ஆனால் இயேசு ஐயரே என்று அழைத்தாய் அல்லவா, உனக்கு சொஸ்தம் உண்டு. இவன் திரும்பி வரும்பொழுது அந்த வெளிப்பாட்டில் தான் வந்தான். இயேசு என்றால் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவரே அல்ல. என் குஷ்டரோகத்தை நீக்க முடியும் என்ற விசுவாசம் எனக்குள் இருந்தது. சொஸ்தமானேன். ஆனால் இன்று நன்றி சொல்லும்படியாக நான் அவரிடத்தில் செல்லுகிறேன் என்றால் ஒரு மனுஷனிடத்தில் செல்லவில்லை, ஐயரிடத்தில் செல்லவில்லை, ஒரு மனுஷனிடத்தில் முகங்குப்புற விழவில்லை. இது ஸ்தோத்திரம் செலுத்த போகிற இடம். அப்படி என்றால் நான் முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்த போகிறவர் சாதாரணமான ஐயர் அல்ல, மனுஷ ஐயர் அல்ல. இவர் இயேசு தெய்வம். இவர் ஆராதிக்கப்பட பாத்திர ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன வல்லமையான வெளிப்பாடுகள். ஒரு மனுஷனிடத்தில் நன்றி சொன்னால் கூட முகம் குப்புற விழுகிறவர்கள் உண்டு. ஏனென்றால் இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு மனுஷன் செய்திருந்தால் கூட அதைத்தான் உலகம் செய்யும். ஆனால் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்றால் அது தெய்வத்துக்கு உரியது. தேவ பிள்ளைய ஒரு மனுஷனுக்கும் ஸ்தோத்திரம் தகுதியானது அல்ல, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். யாருக்கு? தேவனுக்கு. ஒரு மனுஷனுக்கும் ஸ்தோத்திரம் தகுதியானது அல்ல, கொடுக்கப்படவும் கூடாது. நன்றியை கனத்தை மனுஷனுக்கு கொடுங்கள், ஸ்தோத்திரம் கர்த்தருக்குரியது. ஒருவன் திரும்பி வந்தான். கவனிங்கள், அவர் கேட்ட கேள்வி, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? நான் சொல்வதை கவனிங்கள். இயேசு இவர்கள் கூப்பிடும் பொழுதே தன்னுடைய மனதிலே 10 பேருக்கும் சுத்தத்தை வைத்திருந்தார். பாரபட்சம் பார்க்கவில்லை, ஒருவரை கூட பாரபட்சம் பார்க்கவில்லை. சமாரியனை உலகம் பாரபட்சமாய் நடத்தினது, தேவன் பாரபட்சம் பார்க்கவில்லை. 10 பேரில் லேவியனும் இருந்திருக்கலாம், நல்ல குலத்து மனுஷனும் இருந்திருக்கலாம், சமாரியனும் ஒருவன் இருந்தான். ஆனால் பாரபட்சம் பார்க்கவில்லை. 10 பேருக்கும் சொஸ்தத்தை மனதில் வைத்தவர் கர்த்தர். நீங்கள் திரும்பி போய் என்று சொல்லும் பொழுதே அத்தனை பேருக்கும் சொஸ்தத்தை மனதில் வைத்துத்தான் சொன்னார். 10 பேரும் சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. 10 பேருக்கும் சுகம் உண்டு. நீங்கள் கவனிங்க, என்னென்றால் இயேசு என்று அழைக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். அந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. லேவியனோ சமாரியனோ சமம் தான் ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தார். எதை எதிர்பார்த்தார்? திரும்பி வர வேண்டும். சுத்தமானால் திரும்பி. நன்றாய் கவனிங்க, இன்று எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள், சிறிய ஆலயத்திலும் இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எத்தனை முறை கர்த்தர் உங்களுக்கு சுத்தத்தை சொஸ்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் திரும்பி வந்தீர்கள்? திரும்பி வந்து சபைக்கு முன்பாக நின்று சாட்சி சொன்னீர்கள்? சந்தர்ப்பத்தை கேட்டு தேவனை மகிமைப்படுத்த எத்தனை பேர் திரும்பி வந்தீர்கள்? கேட்டு பாருங்கள். அதுதாங்க நன்றி. நீங்கள் சொல்லாதிருங்கள், எனக்கு பயமா இருக்கிறது. நன்றி உள்ளவர்கள் பயத்தை தாண்டுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிந்தது? ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக எழுந்து சாட்சி சொன்ன அனுபவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது?
அதற்கே கரங்களை உயர்த்த சொன்னால் எத்தனை பேர் உயர்த்துவீர்கள் என்று தெரியவில்லை. ஞாபகம் இருக்கிறத கண்களை இறுக மூடிக்கொண்டு டமால் என்று எழுந்து நின்று 2 நிமிடம் உட்கார்ந்து. ஆனால் நான் இன்றும் யோசிக்கிறேன், நான் செய்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் என்ன நினைக்கிறார்கள், எப்படி வார்த்தை வரும் என்றெல்லாம் பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை தாண்ட வைத்தது எது தெரியுமா? நன்றி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுவதற்கு முன்பாக வழக்கம் போலவே சகோதரர்களுக்கு சகோதரர்கள், சகோதரிக்கு கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் திரும்புங்கள். இல்லைன்னா சொல்ல போகிறோம், பயம் வேண்டாம், நன்றி போதும். பயம் வேண்டாம், நன்றி போதும். முகத்தை பார்த்து சொல்லுங்க. சகோதர சகோதரிகளை முகத்தை பாருங்கள். பயம் வேண்டாம். சில திரும்பவே இல்லை, பாவம் காத்துல பேசிட்டு இருக்காங்க. சில பேர் இவ்வளவு சொல்லி இப்படியே இருப்பாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஆள் திரும்பி பார்த்து போயிருப்பார்கள். பயம் வேண்டாம், நன்றி போதும். ஆமென். நன்றி இருந்தால் பயம் போகும். இப்பொழுது கவனிங்கள் 18. ஆண்டவர் எதிர்பார்த்தார். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவர் இன்றும் அவர் எதிர்பார்க்கிறார். நன்றி என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவது, தேவன் சொல்லி வருவதல்ல, நாம் பெற்றுக்கொண்டதினால் வருவது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:18 விரைவாக எடுத்தவர்கள் பாருங்கள். நான் தான் வாசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஆனால் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த இடத்திலே இது அவருடைய சித்தம். எபேசியர் 5:20. போகையில் 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் திரும்பி வந்தது எத்தனை பேர்? ஒருவன் மாத்திரம். விசுவாசம் இருக்கிறது என்பதனால் நன்றி இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. 10 பேருக்கு விசுவாசம் இருந்ததுங்க. சுகம் வரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நன்றி ஒரு ஆளுக்கு தான் இருந்தது. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 - 18 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 17வது அதிகாரம் 11. லூக்கா 17வது அதிகாரம். அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி 19வது வசனம், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. 10
10 குஷ்டரோகிகள் இயேசுவை சந்தித்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமை உடையவராக வந்தவர் என்பதை பல கோணங்களில் சுவிசேஷங்களில் நாம் பார்க்கும் பொழுது அவரை அற்புதராக, அதிசயம் செய்தவராக, அநேகரை குணமாக்கினவராக, செத்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை நிறைந்தவராக உலகம் பார்த்தது. இந்த சம்பவத்திலே ஒரு முக்கிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையாகிய இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாக தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும் என்பதற்கு இது ஒரு சாட்சியான சரித்திரம். 10 குஷ்டரோகிகள் கடந்து வந்து இயேசுவை பார்த்த உடனே அவரை பார்த்து சத்தமிட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த காலத்திலேயே நாம் அறிந்த ஒரு சரித்திரத்தின் கிரியை என்ன என்றால், குஷ்டரோகிகள் பட்டணங்களில் வாசமாயிருக்க அனுமதிக்கப்படவில்லை. காரணம், அது ஒரு தீட்டுள்ள வியாதி, பரவுகிற ஒரு வியாதியாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாய் இருந்தபடினால் எந்த குஷ்டரோகியும் நகரங்களில் வாசமாயிருக்க அனுமதிக்கப்படவில்லை. பட்டணத்து வாசல்களில் புறம்பே அவர்கள் ஜீவித்தார்கள். ஏனென்றால் அவர்களை பார்த்தவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது தீட்டு தீட்டு என்று அலறிக்கொண்டு ஓடிவிடுவார்கள். இவர்களும் பட்டணத்திற்குள் ஒருவேளை எந்த காரியத்து நிமித்தம், முகாந்தரத்து நிமித்தம் வர வேண்டும் என்றால் தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு சொல்லிக் கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். தீண்டத்தகாதவர்கள். இவர்களை ஒருவரும் நெருங்கினதும் இல்லை, தொட்டதும் இல்லை. ஏனென்றால் தீர்ப்பு குஷ்டரோகி என்ற தீர்ப்பு. தேவ பிள்ளையே, லேவியராகமம் 13, 14 அதிகாரங்களில் நீங்கள் வீட்டிலே சென்று வாசிப்பீர்கள் என்றால், லேவியராகமம் 13லும் 2, 3 வசனங்களை தாண்டியும் வருகிறது. 14 2 32 வசனங்கள் வரை வாசித்தால் தெரிய வரும் எப்படி குஷ்டரோகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. தோளிலே வருகிற இந்த சருமத்தின் வியாதியை ஒரு ஆசாரியன் தான் கண்டு அது தீட்டுள்ள வியாதியா தீட்டல்லாததா என்பதை தீர்மானிக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட சருமத்தின் பிரச்சனையை பெற்றவர்கள் எவருமே முதலாவது ஆசாரியர்களுக்கு தங்களை போய் காட்டுவார்கள். ஆசாரியர்கள் இவர்களை பரிசோதிப்பார்கள். 7 நாள் விலக்கி வைத்துவிட்டு பின்பு 7ஆம் நாளிலும் பரிசோதனை செய்த பிறகு அது தொடரும் என்றால் அதற்குரிய அறிகுறிகள், அடையாளங்களை நீங்கள் வேதத்தில் வீட்டிலே சென்று தியானிக்கலாம். ஒரு ஆசாரியன் கடைசியாக விலக்கி வைக்கப்பட்ட நாட்கள் முடிந்தும் அந்த வியாதி விலகவில்லை என்றால் குஷ்டரோகம் என்று தீர்ப்பார். இந்த நிலைமை வந்த பிறகு ஒரு மனுஷனும் மனுஷியும் நகரத்திற்குள்ளோ பட்டணங்களுக்குள்ளோ வீடுகளுக்குள்ளோ வசிக்க முடியாது. பட்டணத்திற்கு புறம்பாக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் 10 குஷ்டரோகிகளின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, விலக்கி வைக்கப்பட்ட வாழ்க்கை, தீண்டத்தகாத வாழ்க்கை, ஒருவராலும் தொடப்படாத வாழ்க்கை, ஒருவரிடத்திலும் நெருங்க முடியாத வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், சரீரத்தின் பிரச்சனையை பார்க்கிலும் ஒரு வியாதியின் பிரச்சனை என்ன என்றால் மனநிலைமையிலே வருகிற பிரச்சனை. வியாதியஸ்தர்களை பாருங்கள், சரீரம் பாதிக்கப்பட்டது ஒரு வியாதியினால் வந்த துன்பம் என்றால் மனநிலைமையில் அவர்கள் கடந்து போற துன்பத்தை அவர்கள் மாத்திரமே அறிய முடியும். அதிலும் இப்படிப்பட்ட வியாதிகள் பெரும்பாடு, குஷ்டரோகம் என்றாலே அந்த நாட்களிலே கடந்து போனவர்கள் அடைந்த நிந்தனை கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த நாட்களில் ஆகிலும் குஷ்டரோகிகள் பிச்சைக்காரர்களாக நாம் தொடும் தூரத்தில் இருக்கிறார்கள், நமக்கு மத்தியிலும் ஜீவிக்கிறார்கள். நாம் அவர்களை விலக்கி வைக்கவில்லை. ஆனால் அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் என்றால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், தீட்டாய் கருதப்பட்டவர்கள். தேவ பிள்ளையை யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையில் இந்த குஷ்டரோகிகள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள். என்ன கேள்விப்பட்டிருந்தார்கள்? இவர்களிடத்தில் வந்த விசுவாசம் என்ன என்றால், இவரிடத்தில் போனால் எப்படிப்பட்ட வியாதியும் சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்கினார் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். குஷ்டரோகியை தொட்டவர் இயேசு. சமுதாயமே தொட விரும்பாதிருந்த சூழ்நிலையில், சொந்த குடும்பம் கூட அருவருத்த சூழ்நிலையில், ஒருவேளை அந்த குஷ்டரோகி தன்னையே தான் அருவருத்திருப்பான், மற்றவர்கள் தன்னை தொடவும் அருவருத்திருப்பான். வியாதி ஒரு மனுஷனை குறுக பண்ணுகிறது.
இப்படிப்பட்ட வியாதிகள் ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்துகிறது. நான் சொல்வதை கவனிங்கள். வியாதிகள் குறுக பண்ணும் சரீரத்தை, மனநிலைமையிலும் குறுக பண்ணுகிற வியாதி என்றால் இப்படிப்பட்ட வியாதி என்னென்றால் இது சிறுமைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. சிறுமை சரீர நிலைமையிலும் குறுகினார்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? எந்த ஒரு வியாதி வந்தாலும் சரீரம் குறுகும், ஆனால் குஷ்டரோகம் நிச்சயமாகவே குறுக பண்ணும். உங்களுக்கே தெரியும், வியாதி இந்த வியாதி வரும் பொழுது சரீரம் குறுகும், விரல்கள் உருகும். அதுதான் அர்த்தம். உருவழிகிறார்கள். இந்த நிலைமையிலே அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். இவர்கள் குஷ்டரோகியை தொட்டவரை கேள்விப்பட்டார்கள். தொட்டவரை மாத்திரமல்ல, தொட்டு சுத்தமாக்கினவரை கேள்விப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்குள் பயங்கர விசுவாசம். கவனிங்கள், அந்த நாட்களிலே ஒரு காலம் தீர்க்கப்பட முடியாத வியாதி, மருத்துவ ரீதியிலே மருத்துவத்தினாலே ஒரு நாளும் சரி செய்யப்பட முடியாத ஒரு வியாதி இது. வந்தால் சாவு வரை குஷ்டரோகத்தில் தான் இருந்து சாக வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு ராஜாவின் சரித்திரமும் உண்டு. அவர் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தார். ராஜாக்களாலே தங்களை உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. எவ்வளவு பணம் இருந்தாலும் தப்ப முடியாது. கவனித்து கேளுங்கள். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியாக விளங்கும். எத்தனை பணம் இருந்தும் நம்ம யாரும் தப்ப வைக்க முடியவில்லை. வியாதியில் மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களில் இருந்து, மன போராட்டங்களில் இருந்து, மன வியாதியிலிருந்து ஒருவரும் நம்மை தப்ப வைக்க முடியவில்லை. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? குஷ்டரோகத்தில் ஒருவேளை இல்லை, ஆனால் நம்முடைய ஆத்துமா குஷ்டரோகத்தில் இருந்தது. பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். தேவ பிள்ளையை நம்மை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லாதிருந்தார்கள். உண்மையில் நாமும் யாரையும் நேசிக்க முடியாத நிலைமையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி நேசித்தவராக வந்தவர் மாத்திரமல்ல, நம்மை தொட்டு சுத்தமாக்கினார். ஒரு பணமும் செய்ய முடியவில்லை, ஒரு மனுஷனும் செய்ய முடியவில்லை. இந்த குஷ்டரோகிகள் கேள்விப்பட்ட இயேசு மனதுருக்கத்தின் இயேசு, தொடுகிறவர், தொட்டு பாவ நிவர்த்தி செய்கிறவர் மாத்திரமல்ல, குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட 10 பேர் தூரத்திலே நின்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும், ஏனென்றால் இந்த வியாதி உள்ளவர்கள் தூரத்திலே நின்று தீட்டு தீட்டு என்று அலற வேண்டும். ஆனால் இயேசுவின் இடத்தில் அவர்கள் அலறவில்லை, சத்தமிட்டார்கள். என்ன சத்தம் தெரியுமா? தீட்டு தீட்டு என்றல்ல, இயேசு ஐயரே எங்களை சொல்லுங்கள், எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. கவனிங்கள், ஒரு மனுஷன் தன்னுடைய விரக்தியின் வியாதியின் உச்ச கட்டத்திலே சத்தமிடும் பொழுது இறங்கும் என்று தான் சத்தமிடுகிறார். இது பெரிய ஜெபம் அல்ல, இது ஒரு சத்தம். ஹல்லேலூயா. அநேக முறை நாம் ஜெபிக்க தெரியவில்லை என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தன்னால் தெரிய வரும், தன்னால் ஜெபம் வரும். எப்படி வரும்? ஆண்டவரே எனக்கு இறங்கும். இதுதாங்க ஜெபம். எனக்கு ஜெபம் வரவில்லை, என் வாயில் சத்தம் வரவில்லை என்றால் பிரச்சனை வந்தால் வரும். எத்தனை பேருக்கு புரிந்தது? வியாதி வந்தால் வரும், இறங்கும், ஜெபம் வரும். இவர்களுக்கு யார் ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தா? பிரச்சனை சொல்லிக் கொடுத்தது, போராட்டம் சொல்லிக் கொடுத்தது, சமுதாயம் சொல்லிக் கொடுத்தது, சந்தித்த நெருக்கடிகள் சொல்லிக் கொடுத்தது சத்தமிடு என்று. ஹல்லேலூயா. தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டார்கள், தீட்டாகவே இருந்தார்கள். ஆனால் இயேசு ஐயரிடத்தில் ஒரு நாள் சத்தமிட்டார்கள், சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? மனுஷனை பார்த்து சத்தமிட்டால் நம்முடைய பிரச்சனை கூடத்தான் செய்கிறது. எத்தனை எத்தனை அதிகமாய் சத்தமிட்டார்களோ அத்தனை அதிகமாய் லேபிள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் குஷ்டரோகிதா என்பதற்கு அடையாளம் நான் சொல்லுகிற காரியம். எத்தனை அதிகமாய் மனுஷர்களை பார்த்தார்களோ அத்தனை அதிகமாய் அவருடைய பிரச்சனை உறுதியானது. எவ்வளவுக்கு அவ்வளவு மக்களை சந்தித்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனை பூதாகரமானது. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பார்த்து சத்தமிட்டார்கள், இயேசு ஐயரே. ஓ, எத்தனை பேர் ஐயரே என்று அழைத்தவர்கள் உண்டு? ஐயரம்மா, ஐயர், நல்ல வார்த்தைகள் தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் வேதத்தின் வார்த்தைகள்.
எனக்கு ஆச்சரியம் என்னென்றால் சில நேரம் சிலரை ஒவ்வொரு விதமாய் அழைக்கும் பொழுது ஒவ்வொரு விதமாய் பிரியப்படுவார்கள். மாற்றி அழைத்து விட்டால் கோபப்படுவார்கள். சிலரை ஆண்டி என்று அழைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் பொழுது அக்கா என்று அழை என்று சொல்வார்கள். பாட்டியாக வேண்டிய வயது, ஆனாலும் அக்கா என்றால் இளமையாக இருப்பது போல் தோன்றுகிறது. இயேசுவை ஐயரே என்று அழைத்ததினால் ஆத்திரப்படவில்லை. அவர் ஐயரையும் தாண்டினவர், ஐயர்களுக்கு மேலானவர். ஹல்லேலூயா. அவரை போதகரே என்றும் அழைத்தார்கள். அவர் ஒரு நாளும் கோபிக்கவில்லை. இயேசுவை ஆண்டவரே என்று அழைத்தவர்கள் சிலர், எல்லாரும் அழைக்கவில்லை. ஏனென்றால் எல்லாரும் அவரை ஆண்டவராக அறியவில்லை. ஆனால் ஐயரே என்று அழைத்தார்கள். ஏனென்றால் போதிக்கிறவர், அவர் சத்தியத்தை போதித்தவர் சத்தியமாக. அதனால் ஐயரே என்று அழைத்தார்கள். அவர் கோபிக்கவில்லை. ஆனால் இவர்கள் போதனைக்காக வரவில்லை, வேதனையை நீக்கும்படியாக வந்தார்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நிறைய நேரம் நாம் ஆண்டவரை தேடி வரும்பொழுது போதனைக்காக வருவதில்லை, வேதனை நீங்க வருகிறோம். அதனால் ஆண்டவர் கோபிக்கவில்லை. கவனிங்கள், சில நேரம் அவர் சத்தியத்தை தேடி வந்தவர்களுக்குத்தான் சுகத்தை கொடுத்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால் இல்லை. ஐயரே என்று அழைத்தார்கள், ஆனால் சத்தியத்திற்காக வரவில்லை, சுகத்திற்காக வந்தார்கள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நானும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள். சத்தியத்தை கேட்க நான் இயேசுவினிடத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசுவை முதலாவது நான் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவை நான் தேடி நெருங்கின பொழுது சத்தியத்திற்காக நெருங்கவில்லை, என் வாழ்க்கையின் வெற்றிக்காக நெருங்கினேன். வெற்றி பெற வேண்டும், அதுதான் குறிக்கோள். முன்னேற வேண்டும், பெரிய ஆளாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் பெரியவரிடத்தில் வந்தேனே ஒழிய போதனைக்காக வரவில்லை. ஆனால் பிடிக்க வேண்டிய இடத்தில் அவர் பிடித்தார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வரப்போகிறது. 10 பேர் நின்று சத்தமிட்டார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும். அந்த இரங்கும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரை ஒருவரும் செய்ய முடியாததை செய்யக்கூடியவர் நீர் ஒருவர் தான். நீர் இறங்கினார், எதுவும் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த சத்தத்திற்கு அர்த்தம். இப்பொழுது ஜெபத்திற்கு அர்த்தம் தெரிகிறதா உங்களுக்கு? எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அப்படி என்றால் இதுவரைக்கும் ஒருவரும் தர முடியாததை நீர் ஒருவர் தான் தர முடியும். நீர் இறங்கினால் எதுவும் நடக்கும். அதுதான் அதன் அர்த்தம். சத்தமிட்டார்கள். கவனிங்கள், அவர்களை அவர் பார்த்து, என்ன அருமையான ஆண்டவர், அதிகம் பேச வேண்டாம், அவர் பேசுவதில் 1000 ஆழங்கள் உண்டு. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஏன் காண்பிக்க வேண்டும் ஆசாரிகளை? கவனிங்கள், ஏற்கனவே ஆசாரிகள் பார்த்து தீர்ப்பு செய்த விஷயம் இது, குஷ்டரோகம் என்று. எத்தனை பேர் கேட்டீர்கள் அந்த சத்தியத்தை? லேவியராகமத்தில் நாம் படிக்கிற காரியம், ஆசாரிகள் முடிவெடுத்த ஒன்று முடிவானது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை அது, ஞானம் அது, தீர்ப்பின் அளவு அது. ஒரு ஆசாரியின் முடிவு செய்தால் அது ஆண்டவரின் முடிவு. இது முடிவான காரியம். குஷ்டரோகம் தான், மாற்றமில்லை. சாவு வரை நீ இதில் தான் சாக வேண்டும், குஷ்டரோகியாகத்தான் மரிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் போய் காண்பிக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன பொழுது என்ன அர்த்தமாகிறது? 2ஆம் விசை ஒரு குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு மனுஷி ஆசாரியின் இடத்திற்கு செல்வார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சுத்தமானதற்கு அறிகுறிகளை கண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆசாரியர் 2ஆம் தீர்ப்பை சொல்ல வேண்டும். என்ன தீர்ப்பு? உன் குஷ்டரோகம் நீங்கி நீ சொஸ்தமானாய், இனி நீ குஷ்டரோகி அல்ல என்ற தீர்ப்பை ஒரு ஆசாரியன் சொல்லுவார். அதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இப்போது ஆசாரியன் இடத்திற்கு போய் உங்களை காண்பியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இது முதலாம் காண்பித்தல் அல்ல, இது 2ஆம் விசை போய் காண்பிப்பது. இது எதற்காக காண்பிக்கப்படுவது? சொஸ்தத்தின் அறிகுறி. கவனியுங்கள், அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான விசுவாசம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நாகமான் சொன்னானே, ஒரு தீர்க்கதரிசி என்றார், என் மேல் வந்து கைகளை ஆட்டி சொஸ்தமாக்குவான் என்று அல்லவா நினைத்தேன். இவன் என்ன என்றால்
ஒரு ஆற்றிலே போய் 7 தரம் மூழ்கு என்று சொல்லுகிறானே, என் ஊரில் இல்லாத ஆறா உங்க ஊரில் ஓடுது என்று கேட்டான். ஹல்லேலூயா.